நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்தோம். எல்லாம் வல்ல பெருமான் அந்தரும் பன்னார்மொழி அமுடனும் திரு நனாவுடையாருடைய திருவுடைகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவிடை தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி உரையாசிரி சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நேர நினைந்து அடியானுடைய ஞானசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மேகலாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனே சொல்வதிலே தொன்று புராணத்திலே நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் நாவுக்கரசு பெருமான் இளமையாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாய் தந்தையர்கள் பெருமான் திருவடி அடைஞ்சிடுறாங்க. முதல்ல அப்பா அவர் பிணை உழன்று விண்ணுலகை சென்றடைந்தார் என்று சொல்லி சேக்கிழா பெருமான் போட்டுகின்றார். உடம்பு சரியில்லாத இருந்தார். அப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்தவர் பெருமான் திருவடி அடைஞ்சிட்டார். அதற்கு பிறகு அவருடைய தாயார் கணவன் இறந்ததுக்கு பிறகு இந்த உலகத்தில் அவர் இங்கே வாழ பிடிக்கலை. அதனால கற்புடைய மாதனியார் கணவனார் உடன் சென்றார் அப்படின்னு கணவன் இறந்த துயரம் தாங்காம தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ஒரு துகளாகவே கருதிக்கிறார் சேக்கிழா பெருமான். சும்மா அப்படி எனக்கு என்னுடைய பிள்ளைகளை விட கணவன் தான் முக்கியம், அதனால கணவன் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி அம்மா அப்படியே திருவடி அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு 2 பேரும் குழந்தைங்க, 2 பேரும் சின்ன வயசு. திலகவதி அம்மாவுக்கு ஒரு 12 வயசு, அப்பர் சாமிகளுக்கு வந்து ஒரு 7-8 வயசு அந்த மாதிரி இருக்கு. 8-10 வயசுக்குள்ளதான் இருக்கு. அவங்களுடைய ஒரு பெரிய வேதனை. அதற்கு பிறகு ஒரு பெரிய சோகம் என்னன்னா, மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவனா வரக்கூடியவரும் இறந்து போயிடுறாங்க. அதுதான் பெரிய வேலை. அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு, அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னு பாக்குற போது தன்னுடைய கணவனாக வரக்கூடியவரும் போயிடுறாரு. அப்பதான் அம்மா வந்து தன்னுடைய உயிரை போக்கைக்குள்ள விரும்புறாங்க. மீண்டும் இந்த உலகத்துல வாழ விரும்பல. அதான் இந்த வாரத்துல நம்ம பார்க்கிறோம். 29 தாதையாரும் பயந்த தாயாரும் இறந்ததன் பின் மாதனார் திலகவதியார் ஆறும் அவர் பின்வந்த காதலனார் மருள் நீக்கியாரும் மனக்கவலையினால் பேதருணச் சுற்றமுடும் பெருந்துயரின் அழுந்தினார். எப்படி இருக்கும், சின்ன வயசுல அப்பா போய் அம்மா போய் ஒன்றும் மீள முடியாத ஒரு வருத்தம். தாதையாரும் பயந்த தாயாரும் தந்தையாரும் அவர்களை பெற்ற தாயாரும் இறந்ததுக்கு பிறகு மாதரார் திலகவதியாரும் அவர் பின் வந்த காதலனார் அப்படின்னா பெண்மணியாராகிய திலகவதி அம்மையாரும் அவருக்கு பின்பு அவதரித்த நம்முடைய மருள் நீக்கியார் என்று சொல்லக்கூடிய அப்பர் சாமிகள் மருள் நீக்கியாரும் மனதில் பொருந்திய கவலையினால் வருந்துகின்ற சுற்றத்தாருடனே பெருந்துன்பத்தில் அழுந்தினார்கள். இந்த குழந்தைகளுக்கு 2க்கும் ஆதரவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தாதையாரும் பயந்த தாயாரும் தந்தைதாய் என்னும் இவர் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்பா அம்மா தான் இந்த உலகத்துல குழந்தைகளுக்கு அப்பா அம்மா தானே. அதுக்கு அதை விட ஒரு பெரிய உறவு இல்லை. ஏன்னா தாய் உறவை விட ஒரு உயர்ந்த உறவு இந்த உலகத்துல இல்லை. அதே மாதிரி தந்தையினுடைய உறவு 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். அவர்கள் உயிர் நீத்த கால முறைமை பற்றிய மகவு 2 திங்கள் தந்தை கருப்பத்தினுள் தங்கி, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை எப்படி உருவாகுதுன்னா அப்பாவுடைய வயிற்றுல 2 மாசம், அம்மாவுடைய வயிற்றுல 10 மாசம், 12 மாசம் ஒரு கருவனுடைய காலம் அப்படின்னா இதெல்லாம் திருமந்திரத்துல ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. ஆமா, 2 மாசம் அப்பாவுடைய வயிற்றுல, அதற்கு பிறகு அம்மா வயிற்றுல கர்ப்பப்பையில 10 மாதம். அப்போ ஒரு கரு உருவாகிறதுக்கு வெளியில வர்றதுக்கு 12 மாசங்க. 10 மாசம் சொல்லுவாங்க, ஆனா தந்தையினுடைய கர்ப்பத்துல 2 மாசங்கிறது இருக்கு. இப்படி தந்தையார் போனார், தாயாரும் போயினார் என்று 2 பேரும் போயிட்டார். அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, இப்ப யாரும் கிடையாது. மாதரார் பெண்மகவு. காதலனார் அப்படின்னா திலகவதியாருடைய அன்புக்குட்பட்ட தம்பி, அதனால காதலனார் அப்படின்னா இந்த இடத்துல தம்பி, சகோதரன் அர்த்தங்க. அன்பு செய்யப்பட்டவர் அர்த்தங்க. ஏன்னா அக்காவுக்கு தம்பி மேல அன்பு, அதனால காதலனார். மருள் நீக்கியார் அப்படின்னா, மருள் நீக்கியாருங்கிறது நாவுக்கரசருடைய பேர். அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கியார். அதற்கு பிறகு இறைவன் வச்ச பேரு திருநாவுக்கரசு. அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான் வச்ச பேரு அப்பர் அப்படிங்கிறது. 3 பேர் அவருக்கு. இந்த பிறப்பிலேயே 3 பேர். மருள் நீக்கியார்,
அப்புறம் திருநாவுக்கரசு அப்பர். சமணர்கள் வச்ச பேரு தர்மசேனர், அது ஒரு பேர் இருக்கு, தர்மசேனர். அப்புறம் போன பிறப்புல வாகீசர். மொத்தம் 5 பேர் நாவுக்கரசு பெருமானுக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 5 பேர். முற்பிறப்புல வாகீசர். அப்புறம் அப்பா அம்மா குழந்தைக்கு வச்ச பேரு மருள் நீக்கியார். அவர் பதியம் பாடின உடனேயே சாமி வச்ச பேரு திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசுங்கிற பேரை சொன்னாவே நமக்கு முக்திங்க. 5 எழுத்து சொல்றதுக்கு சமம். அவ்வளவு அருமையான நாமம் திருநாவுக்கரசு. ஆமா, திருநாவுக்கரசுன்னு பேரை சொல்லியே முக்தி அடைஞ்சவர் அப்போதி நாயனார். நாளானைக்கு குரு பூஜை, அப்போதி நாயனார் குரு பூஜை நாளானைக்கு. இங்க அனிதா அம்மான்னு சொல்லி ஒருத்தர் விளாங்குறிச்சியில சரண் வந்தா அப்படில கார்த்தி, சரண் கார்த்தி, அவங்க எல்லாம் சேர்ந்து குரு பூஜை பண்ணுவாங்க ஒரு மண்டபத்தில் வச்சு. ரொம்ப அருமையா நடக்கும். ஆமா, தங்கமணின்ட்டு அவர் வந்து பேச வருஷம் அடியேன் தான் சிறப்பு சொற்பொழிவு. இந்த வருஷம் எனக்கு திருவாவூர் நிகழ்ச்சி இருந்ததுனால நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால வேற ஒருத்தர் போட்டிருக்காங்க. செஞ்சேரி மலை ஆதீனம் வருவார், அடியேன்னு அங்கே வருவோம். நல்லா இருக்காங்க, எல்லா அடியார்களும் வருவாங்க. ஒரு 300-400 பேர்த்துக்கு மேலே வருவாங்க. எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. இந்த அம்மா அனிதான்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி காதலனார் அப்படின்னா தம்பி, உடன் பிறந்த சகோதரர். அப்பர் சாமியுடைய பெயர் சொன்னோம் இல்லையா? ஆனா அப்போதி நாயனார் வந்து அப்பர் சாமிகளுடைய பெயர் திருநாவுக்கரசன் சொல்லியே முக்தி அடைஞ்சு தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசனே பெயர் வைத்தவர் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் இருக்கு. அப்படி மாதரார் திலகவதியார் காதலனார் மருள் நீக்கியார் என்று சொல்லி மனக்கவலை தமது இளம்பராயம் பற்றியும் முன்னறி தெய்வங்களான தந்தை தாயார் இருவரையும் ஒரு சேர இலக்கு நேர்மை பற்றியும் சொல்றாரு. பேதுறுதல் அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எவ்வளவு வருத்தம் குழந்தைகளுக்கு, ரொம்ப வருத்தம். மக்களின் நிலை பற்றியும் உடல்நலம் பற்றியும் வடுந்தினாலே தாம் பெரும் உபகாரமாகிய தன்னலம் கருதினார் அல்லர் என்பது நச்சுற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொந்த பந்தம் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டாங்களே, இந்த குழந்தைக்கு என்ன செய்யும் அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. பெரும் துயராகிய கடலில் மூழ்கினார் என்று சொல்லி சொல்றாங்க. அப்படி இது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப திலகவதி அம்மாவுக்கு அப்பா அம்மா பார்த்து அவங்க குலத்தை சார்ந்த கலிப்பகையார் அப்படிங்கிற ஒருத்தரை மனம் பேசி முடிக்கிறாங்க சரிங்களா. அவர் வந்து ஒரு போர்படை தளபதி, ஒரு அரசனிடத்துல போர்படை தளபதியா இருக்கிறார். அவர் போருக்கு போறார். தளபதினா போருக்கு போகணும் இல்லையா? அதனால போருக்கு போற இடத்துல இறந்து போயிடுறார். அந்த செய்தி அம்மா காதுக்கு வருதுங்க. அதான் சொல்ற, ஒருவாறு பெருங்கலைஞர் மனந்தேற்ற துயர் ஒளிந்து பெருவானம் அடைந்தாருக்கு செய்கடன்கள் பெருக்கினார் மறுவார் மேல் மன்னர்காம் மலையப்போங் கலிப்பகையார் பொறுவாரும் பொற்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். போர்க்களத்தில் போய் ஒரு வீரன் இறந்து போறது அப்படிங்கிறது புகழ். ஏன்னா மற்போர் புரிந்து, அந்த போர் புரிந்து அரசனுக்காக நாட்டுக்காக ஒரு வீரர் இறந்து போறாருன்னா அது புகழ் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெருங்கலைஞர் மறந்தேற்ற அவ்விரு மகாரும் 2 பேரும் ஒருவாறு வருத்தம் நீங்கி பெரிய விண்ணுலகடைந்த பெற்றோருக்கு செய்ய கடவனமாகிய கடன்களை எல்லாம் செய்தார்கள். பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடனை எல்லாம் அக்காலும் தம்பியும் என்ன செய்யணுமோ அதை முறையா செஞ்சாங்க. ஒருவாறு கொஞ்சம் மனம் தேறி இருக்கிறாங்க. மன்னவனுக்காக அவன் பகைவர்களை எதிர்த்து போர் செய்ய போந்த கலிப்பகையார் பகைமை நிறைந்த போர்க்களத்தில் உயிரை கொடுத்து புகழினை கை கொண்டார் என்று சொல்லி சொல்றார். உயிரை கொடுத்து புகழினை கை கொண்டார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, பெருவானம்னா இல்லொழுக்க நல்லொழுக்கத்தினால் தந்தையார் சென்றதும் கற்பு நெறி வழுவாது உயிர் நீத்து அவருடன் பிரியாத உலகைத தாயார் சென்றதுமாக விண்ணுலகம். தந்தையார் உடம்புக்கு சரியில்லாம அவரு போயிட்டார், இயற்கை இல்லைங்களா. தாயார் என்ன செஞ்சாங்க, கணவனை பிரிஞ்சு வாழ முடியல என்று சொல்லி அவங்க உயிரை போக்கி கொண்டார்கள். எப்படி போக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அவங்க எப்படியோ கணவனோடு அவங்களும் போயிட்டாங்க. பெருவானம் என்று சொல்லி செய்கடன்கள் அப்படின்னா ஈமக்கடன்கள், நீர்க்கடன் முதலிய ஈம அருங்கடன் என்று சொல்லி இறந்த அன்றும் அதன் பின்னர் தொடர்ந்து விதித்த சில நாட்களும் செய்யத்தக்கது. இறந்து போன அன்னைக்கு செய்ய வேண்டிய கடன், குளிப்பாட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுபோக 16 நாட்கள் சைவத்துல சடங்கு செய்வாங்க. அந்த ஆன்மா திருவடி அடைகிறதுக்கு 16 நாள் ஆகுன்னு சொல்லுவாங்க. திருவடியோ அல்லது மீண்டும் பிறப்போ அப்படிங்கிறது 16 நாள். அந்த 16 நாட்களும் செய்ய வேண்டியதா முறையா செய்வாங்க, பெரியவங்க செய்வாங்க.
அப்படி எல்லாம் செய்யறாங்க. இல்ல 16வது நாள் தான் சிறப்புங்க. என்ன எதுக்கு 16வது நாள்னா, இன்னைக்கு இறந்த திதி மீண்டும் அந்த 16வது நாள் வரும். ஆமா, இன்னைக்கு சதுர்த்தி திதின்னு வைங்களேன், 16வது நாள் மீண்டும் சதுர்த்தி வரும். இல்லைன்னா 30வது நாள் வரும். அது 30 நாளா செய்யலாம். 30வதுலயே அதே திதி வரும். வளர்பிறை சதுர்த்தின்னு வைங்களேன், வளர்பிறை சதுர்த்திலேயே நீங்க சாமி விடணும், 30வது நாள் வரும். 16வது நாள் செய்யறது வளர்பிறைனா தேய்பிறை வரும், தேய்பிறைனா வளர்பிறை வரும். இப்படி 2 வரும். ஆமா, அதுக்கு தான் 16 நாள்ங்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது அதாவது திதியினுடைய கணக்கு அதோட முடிஞ்சது. நம்ம கோயிலுக்கு எல்லாம் போகலாம், அடப்பு அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. 3 மாசம் கோயிலுக்கு போறது இல்லை, 6 மாசம், அதெல்லாம் நம்ம சைவத்துல கிடையாது. அதெல்லாம் தப்புங்க. போகாது இருந்தா தான் தப்பு, போனா தப்பு இல்லை, போகாம இருந்தா தான் தப்பு. அதுவும் திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அரணாரை அச்சிப்போருக்கு ஆசூசம் இல்லை அப்படிங்குது, எந்த தீட்டும் இல்லைங்குது. இருந்தாலும் ஆறுமுக நாவலர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் 16 நாட்கள் கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. நமக்கு சைவ அனுஷ்டான விதிமுறைகள் எல்லாம் யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் தான் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெரியவங்க சொல்றது நம்ம ஏத்துக்கலாம். இல்லை நம்ம போவோம் அப்படின்னாலும் அவங்களுடைய விருப்பம், அது யாரும் ஒன்றும் கட்டுப்படுத்துறது இல்லை. நம்ம 16வது நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பூஜை. விடவே கூடாது, இறந்த அன்னைக்கும் செய்யணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. அப்பா இறந்துட்டாங்க, எங்க அம்மா இறந்துருந்தாங்க போன 1 வருஷத்துக்கு முன்னாடி. அம்மா இறந்து எடுத்து அடக்கம் பண்ற வரைக்கும் தான். அடக்கம் பண்ணிட்டு வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும், அது வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஆமா, ஒரு சிலர் வந்து பாடி இருந்தாலுமே பண்ணலாங்கிறாங்க, ஒரு சிலர் இது வேணாங்கிறாங்க. எடுத்து முடிச்ச பின்னாடி நம்ம வந்து வீட்டில் உட்காந்து எப்பவும் போல பூசை முடிச்சுக்கலாம். விடக்கூடாது, ஒரு நாள் கூட தவறக்கூடாது. ஒரு 2 நாளுக்கு எடுக்க முடியாத மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்காக பூசை பண்ணாத இருக்கக்கூடாது, பண்ணிடணும். பூசை வந்து கண்டிப்பா பண்ணணும். அதுக்கு ஆன்மார்த்தத்துக்கு தீட்டு கிடையாது, பரார்த்தத்துக்கு மட்டும்தான் அது பார்க்கணும். ஆன்மார்த்தத்துக்கு தீட்டு கிடையாது. அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. 16வது நாள் அந்த திதி மீண்டும் வந்துடும், அந்த திருவடி இறந்த திதி மீண்டும் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் நம்ம நாள் கணக்குன்னு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நாள் கணக்கு தான். அது என்ன வந்தாலும் சரி, அதை பத்தி கவலை. அதான் செய்கடங்கள். சூரபன்மனின் மகன் இவை செய்தே தீர வேண்டிய கர்ம மாதிரியில் கடன் அப்படிங்கிறாங்க. தென்புல வானற்கு அருங்கடன் இருக்கும் என்று சொல்றார். சூரபன்மனின் மகன் இரணியன் தந்தைக்கு ஈமக்கடன் கழித்தற்கு ஒருவன் வேண்டும் என்பதற்கென்றே மீனுருவெடுத்து கடலில் ஒளிந்தன் என்று சரிதம். அந்த புராணத்துல சூரபத்மன் எப்படி இருந்தாலும் இறந்து போயிடுவான்னு பையனுக்கு தெரியும். முருகப்பெருமானை எதிர்த்து சண்டை போட்டு அப்பா இறந்து போயிடுவார்னு தெரியும். தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணான்னா, சூரபத்மனுடைய மகன் மீனுருவம் எடுத்து கடல்ல போய் இருந்தான். ஏன்னா அப்பனுக்கு கடன் இந்த திதி செய்யணுங்கிறதுக்காக, ஈமக்கடன் செய்யணுங்கிறதுக்காக சூரபத்மனுடைய மகன் வந்து இரணியன் என்ன பண்ணான்னா, மீனுருவம் எடுத்து கடல்ல போய் இருந்ததாக ஒரு வரலாறு. ஆமா, யாரு இல்ல, இரணிய மகாராஜா இது வேற. இது அரக்கர்கள் இதுல வர்றது. சூரபத்மனுடைய மகன் இரணியன். அப்ப அந்த ஈமக்கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈமக்கடன் கண்டிப்பா பெரியவங்களுக்கு வந்து செய்யணும். அது யாரை வச்சு செய்யணுமோ அவங்களை வச்சு செய்யணும். அதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ திலகவதி அம்மாவும் நாவுக்கரசு பெருமானும் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் எல்லாமே செய்து முடிச்சுட்டாங்க. இறந்தவன் உயிருக்கு வேறு பிறப்பு அல்லது இறப்பு இல்லை என்று கொள்ளும் உலகாயாத கொள்கை உட்பட்டு அலையுமின்னால் மக்கள் இக்கடன்கள் செய்தலில் நம்பிக்கை இல்லாத ஒளிந்து வருவார் ஆயினர். ஆனால் ஆவி உலகத்தாருடன் கலந்தறியும் திறம் வாய்ந்த கூட்டத்தார் ஈமக்கடன்களின் பயனை பற்றியும் அவைகள் செய்யப்பட வேண்டிய இன்றியமையாமை பற்றியும் பிரிந்த உயிர்கள் மூலம் பல செய்திகளை கண்டு கூறினும் இங்கு கருதத்தக்கன. அப்ப சிவகுணியாவுடைய கருத்து என்னன்னா, இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய கருத்து. அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். தென்புலத்தார் அப்படின்னு அவங்களுக்கு பேருங்க. தென்புல வானற்கு அருங்கடல் இருக்கும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது செய்யணும், எல்லாம் தண்ணி கொடுப்பாங்க.
மாசம் மாசம் செய்வாங்க. ஆமா, இது திருவாசகத்தில் இருக்குது இல்லையா, மூவேல் சுற்றம் முரணூறு நடைகளை ஆளாமை அருள் அரசே போட்டு, அதான் மந்திரம். மூவேல் சுற்றம் 7 மூவேல் 21 தலைமுறைக்கு போய் சேருங்க. இப்போ நீங்க கொடுக்குற, உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, நீங்க கொடுக்கறது அப்பா அம்மா மட்டுமல்ல 21 தலைமுறைக்கும் போய் சேரும். மூவேல் சுற்றம் போற்றிப்பாருடையில் இருக்கு, திருவாசகம் போற்றிப்பாருடையில மூவேல் சுற்றம் முரணொரு நரகிடை ஆளாமை அருள் அரசே போட்டு, நரகத்துக்கு போகாம காப்பாத்து, எங்களுடைய சுற்றத்தை நரகத்துக்கு போகாம அதான் மந்திரமே. அதுதான் எல்லாம் தண்ணி விடுற பொழுது அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. நாங்களாம் வீட்லயே செஞ்சுக்குவோம். அது வடமொழியில் சொல்லுவாங்க, வடமொழியில் சொல்லுவாங்க. நமக்கு மந்திரம் திருவாசகமே இருக்குதுல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? அது அதுதானே சொல்றது. மூவேல் சுற்றம் முரணொரு நடைகிடை ஆளாமை அருள் அரசை போட்டு, அவ்வளவுதான் போதும். அதே போதும். பெண்களும் கொடுக்கலாங்கிறாங்க நம்ம சைவத்துல, பெண்களும் கொடுக்கலாம், அப்பா அம்மாவுக்கு பெண்களும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. தவறு இல்லை. நீங்களும் அதை கொடுக்கணும். அப்பா அம்மா 2 பேருமே இல்லை கொடுப்பீங்களா? நான் வீட்லயே பூசை பண்ற பொழுதே கொடுத்துர்லாங்க, ஒன்றும் பெரியது இல்லை. தர்ப்பை இருந்தா போதும். ஒரு பவித்திரம் போட்டு வெறுங்கையில் கொடுக்க கூடாது. தர்ப்பை இருந்தா தர்ப்பையை கையில வச்சு கூட அப்படி கொடுக்கணும். ஐயா, உயிர் வந்து அழியாது, வேற ஒரு அப்ப இது நம்ம செய்யறப்ப அதான் அது என்னன்னா, அந்த உயிர் வந்து திருவடிக்கு போச்சா இல்ல வேற நிலையில தான் நமக்கு தெரியாது. அது எப்படி இருந்தாலும் நல்ல கதிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை செய்யறது. எந்த எப்படி இப்ப நம்ம எங்க அப்பா இருக்கு, எங்க அம்மா போயிட்டாங்க, எங்க அப்பா போயிட்டாங்கன்னா எங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம கொடுக்குற அந்த இதுதான் அவங்களுக்கு வந்து போய் சேருது அப்படிங்கிறாங்க. அதுல சங்கல்பத்துல வரும், நான் செய்யக்கூடிய சிவபூசை பலன்களும் அப்புறம் பரார்த்த பூசை பலன்களும் என்னுடைய மூதாதையர்களான இவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அது எல்லாமே அந்த நம்ம செய்யறது எல்லாமே அங்க நம்ம வந்து ஒப்படைக்கணும். உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னு மங்கள வழக்கு. உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னா இறந்து போயிட்டாருன்னு சொல்லலை, எதையுமே இறந்து போயிட்டாருன்னு சொல்றது இல்லை இல்லைங்களா? விண்ணுலகை சென்றடைந்தார், கற்புடைய மாதினர் கணவனாருடன் சென்றார். இப்ப புகழனார் இந்த இவரு கலிப்பகையார் எப்படி போயிருக்காரு? போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். அந்த ஒரு போர்க்களத்தில் போய் ஒரு மாவீரன் இறந்து போறது அப்படிங்கிறது புகழ். அது அவங்களுக்கு புறமுதுகிட்டு ஓடுவதுதான் அது வந்து எதுங்க இழுக்கு இல்லைங்களா? எதிர்த்து போர் செஞ்சு இறந்து போறது புகழ் அப்படின்னு சொல்லி சொல்றார். புகழ் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். புறவலன் பாலும் அவனால் புறக்கப்படும் மண்ணுயிர்களின் பாலும் அருளுடையால் அக்காவலன் பொருட்டு தம் உயிரையும் கொடுத்தாரது புகழ் கொண்டார் என்று சொல்லி சொல்றார். கொடுக்கும் பொருளினும் கொள்ளும் பொருளினை பெரிதாக கருதுவதை பண்டமாற்றில் கொடுப்போன் கொள்வோன் என்ற இருதத்தார் உட்கொள்ளும் உள்ளுரை. இங்கு உயிரினும் புகழை பெரிதாக கருதினார் என்பது கருது. உயிரை விட ரொம்ப என்ன புகழ்னா பெருசு. கடன்கள் பெருக்கினார், உயிர் கொடுத்து புகழ் கொண்டார். அச்சிறு மகாற்கு பெற்றோர் இருவரையும் ஒருங்கே இழந்த ஆற்றொணாத துயரத்தினை அடுத்து அது மாறாமுன் மற்றொரு பெருந்துயரமும் நேர்ந்தது என்பதனையும் முன்னர் நிகழ்ந்த அதனை ஒருவாறு தேறிய அவர்கள் எல்லாவற்றானும் தேர முடியாதொன்றாக பின்னர் வந்த நிகழ்ச்சி. அதாவது எல்லாத்தையும் கூட அவங்க வந்து அப்பா அம்மா அதிலிருந்து கொஞ்சம் தேறி வந்தாங்க. அதற்கு பிறகு மனம் பேசி முடிக்கப்பட்ட கணவனும் போனதுனால அம்மானால ஒன்றும் முடியல. அதான் இந்த இடத்துல சொல்றார். இப்ப இந்த செய்தி வந்து திலகவதி அம்மாவுக்கு இப்பதான் வருது. ஏன்னா அது ஒரு ஊர்ல நடந்திருக்கும், இவங்க ஊரு வேற, அவங்க ஒரு மனம் பேசி அங்க அன்னைக்கெல்லாம் செல்போன் கிடையாது, உடனடியா தகவல் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் இல்லை. யாராவது ஒருத்தர் மூலம் தான் சொல்லி அனுப்பணும். இப்ப திலகவதி அம்மாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. செய்தி இப்பதான் வருது. வெம்முனை மேல் களிப்பகையார் வேள்வேந்தன் ஏவ போய் அம்முனையில் பகை முறுக்கி அமருலகம் ஆழ்வதற்கு தம்முடைய கடன் கழித்த பெருவார்த்தை தலம் சாற்ற செம்மலர் மேல் திருவனைய திலகவதியார் கேட்டார். திலகவதி அம்மாவுக்கு அந்த செய்தி இப்பதான் வருதுங்க. சொல்றாருங்க, கொடிய பகைவர் மேல் அரசன் ஏவலின்பால் சென்று கலிப்பகையார் அந்த போர்முகத்தில் பகைவரை அழித்து விண்ணுலகத்தை ஆட்சி கொள்வதற்காக தமது கடனை நிறைவேற்றிய
ஒரு வாரத்தினை பெரு வார்த்தையினை ஊரவர் சொல்ல, அதாவது இந்த மாதிரி திருவடி அடைஞ்சிட்டார் அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்ல, செங்கமல மீதில் இருக்கும் திருமகளையொத்த திலகவதியார் கேட்டார். அப்படியே தாமரை மடலில் இருக்கக்கூடிய ஒரு திருமகளை போல இருக்கக்கூடிய திலகவதி அம்மா இந்த செய்தியை கேட்கிறாங்க. அதான் அமருலகம் போர்முனையில் இறந்து பட்டமை குறித்து அதான் சொல்றாரு. அமருலகம் அப்படின்னு சொல்லி போரில் இறக்கும் வீரர்கள் வீர சொர்க்கம் விண்ணகத்தை அடைவர் என்பது மரபு. இயல்பை நாயனார் குணத்துல பார்க்கலாங்க. இயல்பை நாயனார் குணத்துல நாயனாரை எதிர்த்து போர் செஞ்சாங்க இல்லையா சுற்றத்தார்கள், அத்தனை பேரும் எங்க போனாங்களா, வானிடை இன்பம் பெற்ற ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றார் அப்படின்பார். நாயனார் எங்க போனார்? பெருமான் திருவடிக்கு போனார். எல்லாரும் பெருமான் திருவடிக்கு போக முடியாது. அது நாயன்மார் மட்டும்தான் இறைவன் திருவடிக்கு போக முடியும். அடியார்கள் தான் இறைவன் திருவடிக்கு போக முடியும். உலகத்தார் அவங்க எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம். ஆனா அவங்க நியாயத்துக்காக போராடினாங்க. அவங்க நியாயத்துக்காக போராடினதுனால எங்க போனாங்களா, ஏனைய சுற்றத்தார்கள் வானிடை இன்பம் பெற்றார் அப்படின்றார். அப்ப நாயனார பிரிச்சு காட்டுறார். அவர் இறைவன் திருவடிக்கு போனார் அப்படின்னு சொல்லி பிரிச்சு காட்டுறார். போரில் வெற்றி கொண்டு உயிருடன் மீண்டிருக்குமாயில் சின்னால் வாழும் இந்த உலகத்து புகழ் ஒன்றே கொள்வோம், அவ்வாறன்றி பன்னாலும் பெரிய முன்னில் சிறக்க வாழும். அதாவது அவர் போர்ல வெற்றி பெற்று திரும்பி வந்திருந்தா கூட அந்த புகழ் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இப்ப அவர் விண்ணுலகத்துல போய் எந்த நாளும் எப்பொழுதும் அந்த புகழோடவே இருப்பார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அமருலகம் கழித்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செம்மலர் மேல் திருவனைய திருமகள் என்ன நின்ற திலகவதியார் அப்படின்னு, திருமகளை போல இருக்கக்கூடிய அம்மா திலகவதியார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்ப அம்மா ஒரு முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்கன்னா, அப்பா அம்மா நல்லா இருக்கிற பொழுது என்னை அவனுக்கு மனைவியாக அவன் தான் எனக்கு கணவன் என்று சொல்லி பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதனால வேற ஒருத்தனை நான் இனிமேல் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறது அப்படின்னா இந்த காலத்துல முடியாது. அதுக்கு என்ன செய்யறேன், நான் என்னுடைய உயிரையும் அந்த உயிரோட போய் சேர்த்துறேன் அப்படின்னா நானும் அவரோட போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றேன். அதாவது திருமணம் செய்யாம ஒரு பெண் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் இந்த உலகத்துல? இருக்க முடியாது. அப்ப திலகவதி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளும் போயிடலாம். அப்பா போயாச்சு, அம்மா போயாச்சு, மனம் பேசி வைக்கப்பட்ட கணவன் போயாச்சு, தம்பியை பத்தி அவங்க நினைக்கல. இருந்தாலும் நான் தன்னுடைய உயிரை போக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் அந்த பாட்டு. எந்தையும் எம்மனையும் அவர்க்கு எனை கொடுக்க இசைந்தார்கள், அந்த முறையால் அவர்க்கே உரியது நான் ஆதலினால், இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவைப்பன் என துணிய வந்தவரம் அடியினை மேல் மருள் நீக்கியார் விழுந்தார். அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா மருள் நீக்கியார் சின்ன பையன், ஒரு 8 வயசு 10 வயசு பையன் திருவடியில விழுந்து அழுகிறார். நீ போயாச்சுன்னா நானும் இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஆனா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எந்தையும் எம் அன்னையும் என்னை அவர்க்கே என்னை கொடுக்க செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது என் தந்தையும் என் அன்னையும் என்னை அவருக்கே கொடுக்க செய்தனர். அந்த முறையினால் நான் அவருக்கே உரியது ஆதலினால் எனது இந்த உயிரை அவர் உயிருடன் சேர்விப்பன் என்று சொல்லி, அதாவது நாவுக்கரசு பெருமானுடைய வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரே சோகம் நிறைந்தது. ஆனா நாவுக்கரசு பெருமான் என்ன பாருனார்னா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைனார். நம்ம ஒண்ணுல ஒரு சின்ன ஒரு இதுக்கு நம்மளால தாங்க முடியாது, பெரிய கஷ்டங்க, வீட்டுல ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை அப்படிம்போம். இதெல்லாம் என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையே பூரா துன்பம் இல்லைங்களா? இப்படியெல்லாம் யாருக்குமே இருக்கக்கூடாது. திலகவதி அம்மா மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கும் இருக்க, எந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடாது. அப்படி தாங்கவே முடியாதுங்க. திலகவதி அம்மா மாதிரி ஒரு அந்த இந்த உலகத்துல அருளை தாங்குவதற்காக அம்மா எத்தனை தாங்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி சொல்ல போறாரு அதை. ஆமா, திலகவதி அம்மா தான் நமக்கு ஒரு ரோல் மாடலா நம்ம எடுத்துக்கணும். திலகவதி அம்மா மாதிரி அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா திலகவதி அம்மா தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. அத்தானே கஷ்டப்பட்டாங்க. அதான் அப்படி அவர் உயிருடன் சேர்விப்பன் என்ற திலகவதி அம்மா துணிவு கொண்டு எழுந்தனராக அவரது திருவடியினையின் மேல் மருள் நீக்கியர் விழுந்தனராகி அப்படியே திருவடியில் விழுகிறாங்க. இந்த காலத்துல எல்லாம், அதாவது இன்னும் திருமணம் ஆகல, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அம்மா வேறொருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு வெளிநாட்டு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வெளிநாட்டில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தி கல்லறையில் உட்கார்ந்து
கணவன் இறந்ததுக்கு பின்னாடி கல்லறை கட்டியிருக்கிறாங்க. கல்லறையில் உட்காந்து விசிறியில் வச்சு ஆத்திட்டு இருந்தாலாம். பார்க்குறவங்க எல்லாம் நினைச்சாங்களா, அப்படியேங்கப்பா ரொம்ப பாசம், இந்த மாதிரி கணவன் மேலே யாருக்கு பாசம் இருக்கு? கணவனுடைய கல்லறையை விசிறி போட்டு ஆத்துறான்னா எவ்வளோ பெரிய பாசமாக எப்படி 2 பேரும் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வியந்து போனாங்களாம். அப்போ வந்து கேட்டாங்களாம் அந்த பெண்கிட்ட, ஏமா இவ்வளவு அன்பா உங்களுக்கு கணவன் மேலே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் சொன்னாலாம், என்னுடைய கல்லறை காஞ்சதுக்கு பின்னாடி நீ வேற கல்யாணம் பண்ணிக்கின்னு அவன் சொல்லியிருந்தானா, அதனால சீக்கிரமா காயறதுக்காக அதை ஆத்திட்டு இருந்தாலும். அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வெளிநாட்டில் அப்படி ஒரு இது சொல்லுவாங்க. கல்லறை காஞ்சதுக்கு பின்னாடி நீ வேற யாராச்சும், அது வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணாத, கல்லறை காஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்க. அது காயறது வரைக்கும் அவளுக்கு அவசரம், சீக்கிரமா காய்ஞ்சிருச்சுன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி கூட கணவனுடைய பேச்ச கொஞ்சம் மதிச்சிருக்கிறா அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அது மாதிரி அம்மா திலகவதி என்ன பண்ணிருக்காங்க, பேசி முடிச்சதுக்கே வந்து அவங்க ஒரு கணவனை இழந்தது போலவே அவங்க நினைக்கிறாங்க. மனமிசைந்து மகள் கொடை நேர்வதில் குடும்ப தலைவரான தந்தையாரே முற்பட வருவதும், தந்தையார் எண்ணத்தக்கவற்றை எண்ணியும் பேசத்தக்கவற்றை பேசியும் இசைவுபட்டால் தாயரின் இசைவு பின்னரே வேண்டப்படுவதும் வழக்கு. அதை எந்தையும் அப்படின்னு முதல்ல சொல்றார். யார் திருமணம் பேச வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அப்பாவுக்கு தான் இருக்குதுங்க. அம்மா வந்து அப்பா சொல்றத அவங்க வந்து சரின்னு சொல்லி ஏத்துக்கக்கூடியதுதான். இதுதான் வந்து அந்த காலத்திலிருந்து நடைமுறையில் இருந்திருக்கு. ஏன்னா அன்னையும் எந்தையும் அம்மைன்னு சொல்லலை, இந்த இடத்துல எந்தையும் எம்மனையும் என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா அப்பா தான் திருமணம் எல்லாம் பேசி முடிக்கணும். நிறைய பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அறங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி முதல்ல யாரு போய் கேட்கணும்னா மணமகன் வீட்டார் தான் போய் பெண்ணை கேட்கணும். பெண் வீட்டார் வந்து எங்க பிள்ளை உங்களுக்கு கொடுக்குறேன்னு வந்து வழியினா வரக்கூடாது. அப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கு. இதுலயே அப்படிதான், இந்த சரியத்திலே அப்படிதான் வரும். அதே மாதிரி திருமணம் எங்க நடக்கணும்னா மகள் இல்லத்துல தான் நடக்கணும். மணமகள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஆண் வீட்டுக்கு மணமகன் வீட்டுக்கு போகக்கூடாது. இப்படி எல்லாம் பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் திருமணம் பேசணும். அது எப்படி பேசணும்னா புரோக்கர் வச்செல்லாம் பேசக்கூடாது. 2 குடும்பத்தையும் தெரிஞ்சவங்களா இருக்கணும். மணமகன் வீட்டாரையும் தெரிஞ்சவங்களா இருக்கணும், மணமகள் வீட்டாரையும் தெரிஞ்சவங்களா இருக்கணும். நல்ல அறிவுடையவங்களைத்தான் பார்த்து அனுப்புவாங்க. தத்தர்கண புராணத்துல வருது. அதெல்லாம் எப்படிப்பட்டவங்களை திருமணம் பேச அனுப்பணும் அப்படிங்கிறது நல்ல அறிவுடைய மக்களா பார்த்து அனுப்பணுமா. இன்னைக்கெல்லாம் வந்து அப்படி இல்லை. ஒரு பவுனுக்கு எவ்வளவு பணம் அப்படிங்கறது பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. 50 பவுன்னா 50,000 அந்த மாதிரி எல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால இன்றைய காலகட்டம் வேறு, அன்றைய காலகட்டம் வேறுங்க. இந்த தமிழர்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழருடைய கலாச்சாரம் அத்தனை பெரிய புராணத்தில் இருக்கு. எனை கொடுக்க பெண்கள் மனத்தின் முன்னர் பெற்றோர் சொல்வழியும், மனத்தின் பின் கணவன் சொல்வழியும், கணவனுக்கு பின் இருக்க வேண்டியவரின் புதல்வன் சொல்வழியும் அமர்ந்து உலக கடவர் என்பது மரபினை நமது நாட்டில் முந்தையோர் கையாண்டு வந்தனர். பாருங்க, பெண்களுக்கு மட்டும் எத்தனை பாருங்க. முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா சொல்றதை கேட்கணுமா, அதற்கு பிறகு கணவன் சொல்றதை கேட்கணும். அப்புறம் குழந்தையெல்லாம் வந்தாச்சு, பசங்க பெருசாச்சுன்னா பசங்க சொல்றதை பேசாம கேட்டுக்கணும். இல்லைன்னா சிரமம்தான். அப்படி சிவகணிய உரையில கொண்டு வர்றார். இப்படிதான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும். முதல்ல அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், அப்புறம் கணவன் சொல்றதை கேட்கணும், அப்புறம் தன்னுடைய மகன்கள் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி முந்தையோர் கையாண்டு வந்தனர். இந்நாளில் பெண்ணுரிமை என்ற பெயரால் அம்மரபினை பலவாற்றானும் மாற்றும் முயற்சிகள் எழுகின்றன. அவை நிற்க இங்கு திலகவதி அம்மையார் கை கொண்டு ஒழுகி நின்றது முந்தையோர் கண்ட முறை. நிறைய இடத்துல சிவகணி அந்த மாதிரி எழுதுவாருங்க. பெண்ணுரிமை அப்படின்னு சொல்லி நவீனர்கள் வந்து இப்படி எல்லாம் இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் வந்து சிதைக்கிறாங்க, இது வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு சிவகணிய உரையில பல இடங்கள் எழுதுவார். ஆமா, இப்ப திலகவதி அம்மா கை கொண்டது என்னன்னா, நம்ம நாட்டுல முந்தையோர்கள் எப்படி இருந்தாங்க, பெரியவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத அந்த முறை அப்படியே கையாண்டு இருக்கிறாங்க. இந்நாளில் பெண்ணுரிமை என்ற போரில் அம்மரபை பலவாற்றானும் மாற்றும் முயற்சிகள் எழுகின்றன. அதன்படி பெற்றோர்களது இசைவின் வழியே தாம் நிற்கும் கடமை பற்றி அமைந்து தம்மை அவர்களது கொடை பண்டமாக கருதி என்னை கொடுக்க என்றார் என்று சொல்லி சொல்றாருங்க. அது இன்னும் பல இடங்கள்ல ஐயா எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா, அதுவும் வந்து பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறது ஆணுடைய கடமையா இருக்கணும், குடும்பத்தை பராமரிப்பது பெண்ணுடைய கடமையா இருக்கணும் எல்லாம் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் எடுபடாதுன்னு வச்சுக்கோங்க. பெண்கள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க. இல்லை, ஆண்களை விட பல மடங்கு மேல இருக்கிறாங்க. அது வேற. ஆனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு நியதி அந்த காலத்துல இருந்திருக்கு, தமிழர்களுடைய வாழ்வில் இருந்திருக்கு.
இப்படி என்னுயிருக்கு ஒரு, அதாவது பாருங்க, தமக்கென ஒன்றும் வேண்டாது பெற்றோர் செலுத்தியபடி தம் அறிவை செயல்களை இச்சை செயல்களை அமைவு செய்து கொண்டனர் அப்படின்னா. இதுக்கு இன்னும் சொல்ல போனா இயல்பகை நாயனாருடைய புராணத்துல வந்தவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, அதாவது இயல்பகை நாயனார் எதை கேட்டாலும் கொடுப்பார். யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவருடைமை. அப்படி வாழ்ந்தவர். ஒரு அடியார் வராரு, வந்து அவர் கேட்கிறாரு, நீங்க எது கேட்டாலும் அடியார்களுக்கு மறுக்காத கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு பொருளை வேண்டி வந்தேன், கேட்கலாமா? நீங்க கொடுக்கற மாதிரி இருந்தா நான் கேட்கறேன். அதாவது என்ன சொல்லுவாருன்னா, இசையலாமெனில் இயம்பலாம் அப்படிம்பாரு. கொஞ்சம் இக்கு வச்சு சொல்றாரு. நீங்க கொடுக்கற மாதிரி இருந்தா, நாமளா இருந்தா நீ என்ன கேட்கற, நீ முதல்ல என்ன கேட்கறேன்னு சொல்லு, அப்புறமா நான் கொடுக்கறதா வேண்டாங்கிறத முடிவு பண்றேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவருடைமை, ஐயமில்லை அதில் செய்யும் அப்படின்னார். நீ ஒன்னும் சந்தேகப்பட வேண்டாம், எது கேட்டாலும் எல்லாமே என்கிட்ட இருக்கிறது எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு உரிமையாகும். அதனால நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொன்னாரு. வந்தவர் கொஞ்சம் கூட தயக்கமில்ல. அது என்ன கேட்டாருன்னா, மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தனன் அப்படின்னாரு. எப்படி இருந்திருக்கு அந்த இடத்துல? மண்ணு காதல் என்ன தெரியுங்களா? நிலை பெற்ற அன்புங்க. உன்னோடத்திலே நிலை பெற்ற அன்புடைய உன்னுடைய மனைவியை வேண்டி வந்தனன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு இடம் சொல்றாரு சேக்கிழ பெருமான். முன்னையனும் மகிழ்ந்து அப்படி பாருங்க. யாராலையும் முடியாது. சாதாரண உலகில் இருக்கக்கூடியவங்க எப்படி கோபம் வந்திருக்கும், ஆனா நாயனார் மகிழ்ச்சி முன்னையனும் மகிழ்ந்து அப்படின்னாரு. ஏன் அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னா, சிவகோணிய உரையில தான் பார்க்கணும். நம்ம அதை என்ன சொல்றாருன்னா, இருக்கிற பொருளை கேட்டதுனால என்னால கொடுக்க முடிஞ்சது, இல்லாத பொருளை கேட்டிருந்தாருன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பேனே. அதனால இருக்கிற பொருளை கேட்டதுனால மகிழ்ச்சி அடைஞ்சார். அதான் முன்னையனும் மகிழ்ந்து அப்படின்னாரு. அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கூட சலனமே அடையல. அப்ப அவங்க எல்லாம் அதனாலதான் சேக்கிழ பெருமான் சொன்னாரு, உலகியல் பகையார் அப்படின்னாருங்க. அந்த உலகியல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த சரிதான் தப்பு இல்லைங்களா? தப்பா தெரியும் நம்மளுக்கு. ஆனா அப்படி பார்க்க கூடாது. உலகியலை வென்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். உலகியலை வென்ற தாதையார் சிறுத்தொண்ட நாயனார் குணத்துல. பிள்ளைக்கறி கொடுக்க முடியுமா உலகியல் இருந்தா? முடியவே முடியாது இல்லைங்களா? உலகியலை வென்ற தாதையார் தலை அறிவார் அப்படின்னு சொன்னார். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அம்மா இவர் சொல்லிட்டாரு, அவர் வந்தவர் கேட்டாரு, இவரு சொல்லிட்டு ஐயமில்லை அருள் செய்யும்னாரு. மண்ணு காதல் மனைவி வேண்டி வந்தனன் அப்படின்னாரு. உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, கதுமென சென்று அப்படின்னா, கதுமென சென்றுனா வேகமா உள்ள போய் விதிமணக்குள மடந்தை உன்னை மெய்த்தவருக்கு கொடுத்தனன் அப்படின்னாரு. வேற ஒன்னும் சொல்லலைங்க, உன்னை மெய்த்தவருக்கு கொடுத்தனன் அப்படின்னாரு. அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பார்த்தாங்க, கொஞ்சம் கலங்கி பின் தெளிந்தனர். ஏன் அந்த கலக்கம் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் கூட கணவனை விட்டு இன்னொருத்தரோட போறது அப்படிங்கிறது பெண்களுக்கு இயல்புக்கு மாறானது இல்லைங்களா? அதனால அந்த அம்மாவுக்கு ஒரு கலக்கம். ஆனாலும் கணவன் சொன்னதை கேட்கணும் அப்படிங்கிறதுனால அது அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, என்னுயிருக்கு ஒரு நாதா அப்படிம்பாங்க. கணவன் அப்படின்னா மனைவிக்கு அப்படின்னா உடல் நாதன் தான் இல்லைங்களா? உடல் சம்பந்தப்பட்ட உறவு தானே உயிர். ஆமா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என் உயிருக்கு ஒரு நாதான் அப்படி. உயிர்நாதன் யாரு? சிவபெருமான் ஒருவன் தான் உயிர்நாதன். இந்த ஆன்மா திருவடி அடைகின்ற வரைக்கும் எத்தனை பிறப்பு எடுக்கிறோமோ அத்தனை பிறப்புலையும் கூட வரக்கூடியது யாரு? சிவபெருமான் தான் வராது. அவன் இந்த உடல் சார்பு அப்படிங்கறது அம்மா அப்பா கணவன் எல்லாருமே உடல் சார்பு தான். ஆனா இயல்பகை நாயனாருடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னா, என் உயிருக்கு ஒரு நாதா அப்படின்னாங்க. நீ உரைக்கும் வார்த்தையெல்லாம் வேறு உரிமையுள்ளதோ எனக்கு அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கலங்கி அப்புறம் மனது போய் வணங்குறாரு. அம்மா முதல்ல கணவனார வணங்குறாங்க, மீண்டும் கணவனார் அம்மாவை வணங்குறாங்க. அதெல்லாம் சரீரத்துல போகுதுன்னு வச்சுக்கங்களேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அதாவது நன்னூல் ஒரு சூத்திரம் இருக்குங்க, கற்பனப்படுவது சொற்றியம்பாமை அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. கணவன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கறது. அதுதான் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சமுதாயம் நம்ம தமிழ் சமுதாயம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அந்த வகையில தான் இப்ப நம்ம என்னன்னா, மனம் பேசி முடிக்கப்பட்டாவே கணவன் அப்படிங்கிற ஒரு இது வந்துருது அவங்களுக்கு. வேற ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு திலகவதி அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது பெரிய புராணம். நமக்கு எப்படின்னா, உலகியல் நிலையிலிருந்து நம்ம பார்க்கவே கூடாதுங்க. உலகியல் அப்படிங்கிறது நமக்கு, அதாவது வள்ளுவ பெருமான் சொல்றாரு, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதார். இப்ப பெரிய புராணம்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா, நூலுக்கு பேரு திருத்தொன்ற புராணம் தான். நம்ம செய்ய முடியாத செயலை செய்யறதுனாலதான் அவங்க பெரியவர். அதனால திருநீலகண்ட நாயனார் குணத்தில் தான் முதன் வருது பெரியவர் அப்படின்னு சொல்லி.
ஆமா ஏதில் அதாவது நல்ல அந்த பாட்டுல வரும், ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதனார் தம்மை எந்தன் மனத்திலும் தீண்டேன் என்ற அந்த பாட்டுல தான் வருதுங்க. நல்ல பாட்டு அது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற பாட்டு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. திருநீலகண்ட நாயனார் குணத்துல வரும், ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை என்னன் அந்த படத்துல அதுல வருது. சொல்லியிருக்காங்க ஆதியார் நீலகண்டத்து, ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம். 7வது பாட்டு, ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி அப்படின்னாரு. ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படின்னாரு. ஏதிலார்னா அயலார போல, ஒரு கட்டண மனைவி அயலார போல சொன்னாங்களாம், தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம் அப்படி. அதுதான் அவருக்கு உரைச்சது. அதான் அந்த இடத்துல சொல்ற பெரியவர் பெயர்ந்து நீங்கி அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல பெரியவர் அப்படிங்கிறது அங்கதான் வருதுங்க. முதல்ல பெரிய புராணத்துல பெரியவர் அப்படிங்கிறது அங்கதான் வருது. திருத்தொண்டர் அப்படிங்கிறது தான் பேரு, திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம்னு ஏன் பேருனா செயற்கரிய செயல் செய்ததுனால பெரிய புராணம் அந்த இடத்துலதான் வருதுங்க. இப்படி இந்த இடத்துல என்னுயிருக்கு ஒரு நாதர் நீர் உரைத்ததொன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறுள்ளதோ எனக்கு அப்படின்னு சொல்லி ஈர்ப்பகை நாயனருடைய புராணத்துல வருதுங்க. அது மனைவியின் நிலை ஒழுக்கம் பற்றியது என்று சொல்லி தன்னை தேறி முன்னையோர் கொடுத்த என்று சொல்லி திருவுடைய மும்முனி கோவையில வருதுங்க. அந்த முறையால் நான் அவர்க்கே உரியது என்று சொல்லி பெற்றோர் கொடுக்க இசைந்த முறை, அந்த முறைனா பெற்றோர்கள் தம்மை கொடுக்க இசைந்த ஒன்றினாலே மனம் நிகழ்ந்து விட்டதாக முடித்தார் திலகவதி அம்மா. பெற்றோர் மனசில் நினைச்சிட்டாங்க, அதனால நான் அவருக்கு தான் உரிமையுடையவள், வேற யாரையும் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. ஆமா, அதுதான் அதன் மேல் உலகறிய நிகழவுள்ள வதுவினை என்பன எல்லாம் அதனை காட்டும் வெளிச்சடங்குகளே அன்றி என்ற மட்டில் நின்றொழிவனை என்பதும் சொல்றாரு. பெற்ற மணவாளன் இறந்து விடவே மணவாட்டியாகிய தாம் மேலும் உயிர் வாழாது அவனோடு உடனின்றும் பிரியாது உலகையதும் கற்பினதி என்று சொல்லி அம்மையார் இவ்வாறு துணிதனர் என்க என்று சொல்லுகிறார். துணிவு அந்நாள் முந்தையோர் கண்ட முறையாலும் தம் அன்னையார் நடந்து காட்டிய நடையாலும் ஆயிற்று என்பதும் உணர்வாளது. ஏன்னா ஏற்கனவே அம்மா நடந்து காட்டி இருக்கிறாங்க இல்லையா, அப்பா இறந்த உடனே அம்மா 2 குழந்தைங்க இருக்குது, 2 குழந்தை இருக்கு. திலகவதி அம்மா இருக்காங்க, நாவுக்கரசர் இருக்கிறாங்க. ஆனா துகளனவே நினைத்து அப்படிமாரு, சும்மா தூசு மாதிரி நினைச்சாங்களாம். கணவன் தான் எனக்கு, கணவனோட போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு தூசனை நினைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. உண்மையில் பெற்றோரின் மனை செய்வே மனமாகும் என்றபடின்னு சொல்றார். ஆமா, பெற்ற மணவாளன் இறந்துவிட மணவாட்டியாய் தாம் மேலும் உயிர் வாழாது உடனென்றும் பிரியாத உலகையதும் கற்பனை என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இந்த சரியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்நாள் முந்தையோர் கண்ட முறையாலும் தம் அன்னையார் நடந்து காட்டிய நடையாலும் ஆயிற்று என்பது. அவ்வாறு உடன் செல்லாது உயிர் தாங்க நேரின் மணிநூல் தாங்காது கைமை நோன்பும் அறமும் தாங்கி நாட்களித்தலும் கற்பனை வலுவாதார் கடன் என்பதும் அம்மையார் பின்னர் மேற்கொண்டு நின்ற தவ நிலையினால் உணரப்படும் என்று சொல்லி சொல்றாருங்க. மருள் நீக்கியார் அடியனை மேல் வீழ்ந்தார் என்று சொல்லி இப்படி அம்மா முடிவெடுத்திருக்கிறாங்க. முடிவெடுத்த கூட பிறந்த தம்பி தன்னை விட ஒரு 3-4 வயசு குறைவா இருக்கக்கூடியவர் திருவடியில் விழுகிறார். விழுந்து நீ போயிட்டீன்னா எனக்கு யாரும் இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி தம்பி விழுந்து அழுகிறார். அதான் அந்த பாட்டுல அந்நிலையின் மிக புலம்பி அன்னையும் அத்தனும் அகன்ற விண்ணையும் நான் உமை வணங்க பெறுதலினால் உயிர் தரித்தேன் என்னையினை தணிக்கை விட்டே ஏகுவீர் எனில் யானும் முன்னமுயிர் நீப்பன மொழிந்திடர் அழுந்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். மொழிந்திடரின் அழுந்தினார். ஆமா, முன்னமுயிர் நீப்பன் என்று மொழிந்திடரின் அழுந்தினார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார் அப்படின்னா, அக்கா கிட்ட சொல்றார். அக்காவுடைய திருவடியில் விழுந்து வணங்கி அக்கா கிட்ட சொல்றார், தாயும் தந்தையும் போயின பின்னையும் நான் உம்மை வணங்க பெறுதலினால் உயிர் வாழ்ந்தேன். அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு, நான் உன்னை வணங்குறதுனால இந்த உயிரோடு இருக்கிறேன். யாரு சொல்றா? நாவுக்கரசு பெருமான் சொல்றாருங்க. உங்களை வணங்குறதுனால இந்த உயிரோடு இருக்கிறேன்.
இனி நீங்க என்னை தனியாக விட்டு கைவிட்டு செல்வீராயால் நானும் முன்னம் உயிர் விடுவேன், உங்களுக்கு முன்னாடி நான் உயிர் விட்டுருவேன். அப்பா அம்மா போயாச்சு, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, உங்களை வணங்குறதுனால நான் இந்த உயிரோடு இருக்கிறேன், நீங்களும் போயாச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே நான் என்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுவேன் என்று சொல்லி தம்பி வந்து முன்னாடி நின்று அப்படி அழுகிறார். தம்பிக்காகத்தான் அடுத்து அவர் உயிர் வாழ போறாங்க. அன்னையும் அத்தனையும் அன்னை போது இங்கு தமக்கையாரை நினைந்த குறிப்பினால் முன்வைத்து கூறியதுமாம். இப்ப எப்படி நினைக்கிறாருன்னு நாவுக்கரசு பெருமான், அம்மா போயாச்சு, அதுக்கு அடுத்த இடத்துல அந்த அம்மா இருக்கிற இடத்துல யாரை வச்சு பாக்குறாரு? அக்காவை வச்சு பாக்குறாரு. ஆமா, அக்காவை வச்சு பாக்குறாரு, அன்னையே போல பாக்குறாரு. அன்னையும் அத்தனும் பிரிந்த பின்னர் அப்பிரிவு தோன்றாவனம் நீரே அன்னை போல காத்தளித்தீர் அப்படின்னு சொல்லி, அம்மாவா யாரை நினைச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய சகோதரியாரத்தான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கிறார். நீர் உயிர் துறப்பதன் முன் எனக்குரிய காலம் வரும் முன்பு என்றும் யான் முன்னம் என்று சொல்றாரு. இடரின் அழிந்தினராகவே துன்பத்துல ரொம்ப 2 பேரும் இப்ப அழிந்து இருக்கிறாங்க. இப்ப அம்மா என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா அந்த முடிவை கொஞ்சம் மாத்துறாங்க. யாருக்காக? தம்பிக்காக கொஞ்சம் மாத்துறாங்க. உயிரை விட்டுறணும் அப்படிங்கிற முடிவை தம்பிக்காக மாத்துறாங்க. ஆனா இந்த தம்பி என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு, அப்புறமாடி என்ன பண்ணுவாரு, சமணத்துக்கு விட்டுட்டு ஓடிடுவாரு. சமணத்துக்கு போனதுக்கு பிறகு அம்மா மீண்டும் உயிர் துறக்க விரும்பல. அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாழ்க்கை நெறிய மாத்திட்டாங்க. ஒரு தவக்கோலத்தோடு அவங்க தவக்கோலத்தோடு திருவதியை சென்று அங்கு மடம் அமைத்து உழவார பணிகள் செய்து மலர் துண்டுகள் எல்லாம் செய்து பெருமானுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதை மாத்திட்டாங்க. மீண்டும் அவங்க வந்து உயர போக்குறதுக்கு விரும்பல. அதான் இந்த பாட்டுல சொல்ற, தம்பியார் உளராக வேண்டுமென வைத்ததையா உம்பருலக அணைய ஒரு நிலை விளக்க உயிர் தாங்கி அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். அப்படியே தவம் இருந்து அம்மா இருக்கிறாங்க. தம்பியார் உளராக வேண்டும் என வைத்ததையா, தம் தம்பியார் உளராக வேண்டும் என்று உட்கொண்டு வைத்த கருணையானது தேவருலகு செல்லும் துணிவு கொண்ட நிலையை விளக்க. விட்டிருந்தா அம்மா வந்து விண்ணுலகம் போயிருப்பாங்க இல்லையா, திருவடி போயிருப்பாங்க. ஆனா அதைய விளக்க உயிரை தாங்குவாராகி அழகிய பொன்னும் மணியுடைய நான் பூணுதலை ஒழித்து வந்து பெரிய குடும்பங்க. அவங்க வந்து அந்த ஊர்ல பெரிய வசதியான குடும்பம். நாவுக்கரசு பெருமானுடைய குடும்பம் சாதாரணமான குடும்பம் அல்ல. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, அந்த காலத்திலேயே காவலத்தும் குளர்ந்தொட்டும் நாவலர்களுக்கு பொருள் கொடுத்துங்கிறார் சேக்கிழ பெருமான். அப்படின்னா நல்ல ஊர்ல தண்ணீர் பந்தலெல்லாம் வச்சிருக்கிறார். அப்புறம் குளங்கள் எல்லாம் வெட்டி ஊர் மக்களுக்கெல்லாம் சேவை செஞ்சிருக்கிறார். அப்புறம் என்ன செஞ்சிருக்கிறாரு, நல்ல படித்த புலவர்கள் எல்லாம் அழைத்து பரிசு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செய்யறதுன்னா எப்படி இருக்கணும், நல்ல வசதியான குடும்பமா இருக்கணும் இல்லையா. அப்பா அம்மா நல்ல வசதியான குடும்பம். ஆனா அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அம்பொன்மணி நூல் தாங்காது, இனிமேல் ஆபரணங்கள் எதுவும் அணியறது இல்ல முடிவு பண்றாங்க. ஒரு தவ கோலத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எந்த உயிரை தாங்குவாராகி அழகிய பொன்னும் மணியுடைய நான் பூணுதலை ஒழித்து எல்லா உயிர்களுக்கும் கருணையை தாங்கி நின்று, அப்படின்னா அம்மாவுடைய தவம் தான் எல்லா உயிர்களுக்கும் அருள் தாங்குவது. அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயருக்கும் அருள் தாங்கி அப்படின்னு சொல்ற. இந்த உலகத்தில் மனையில் இருந்து தவம் புரிந்து கொண்டு திலகவதியார் இருந்தார். வீட்டுலதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க, தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆபரணங்கள் அணிந்து கொள்வதில்லை, எந்த ஒரு உலகியல் இன்பங்களும் அவங்களுக்கு இல்லை. அப்படியே ஒரு தவ நிலையில் இருக்கிறாங்க. இறைவனை நினைந்து தாய் தந்தருடைய திருவடியை நினைந்து அப்படியே அம்மா வந்து வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன காரணம், கூட தம்பி இருக்கிறார். அதனால தம்பியை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. அப்படிங்கறனால வீட்டுல இருக்கிறாங்க. இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் என்று சொல்லி, அந்த மனை தவம் அப்படிங்கிறது வீட்டிலேயே இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடாக வீட்டிலேயே இருக்கிறது. ரொம்ப நாள் இருந்திருக்கிறாங்க. கணவுடன் செல்வதன் என்றும் ஏனையோரை விளக்குவது உடல்பற்று முதலிய காரணங்கள். ஆனால் இங்கு அம்மையாரை உம்பர் உலக அணைய ஒரு நிலையின் என்றும் விளக்கியது. உம்பர் உலகம்னா தேவ உலகம் இல்லையா, திருவடி அடையக்கூடிய நிலை, அதிலிருந்து விளக்கியது. தம்பியார் உலராக வேண்டும் என வைத்த தயாவே, தயானா கருணைன்னு அர்த்தங்க. தம்பி நல்லா இருக்கணுங்கிற ஒரு கருணை அம்மாவுக்கு வந்து இருந்தது. தம்பொருட்டு உயிர் தாங்க நினையாது தம்பியார் பொருட்டே உயிர் தாங்க துணிந்தனர். அவங்களுடைய நிலையிலிருந்து பார்த்தா அவங்க உயர போக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தம்பியை நினைச்சாங்கன்னா தம்பி இப்படி வீணா போயிடுவானே என்று சொல்லி தம்பிக்காக உயிரை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உளரானார் உளரானார் என்று சொல்லி புகழனார் உளரானது போல் அவர் தம் மகனார் ஆகிய தம் தம்பியாரும் வரிவழியாக உளராக வேண்டும் என கொண்ட கருணை.
அதாவது அந்த 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 குடும்பம் கால்வழி அற்று போகாது சைவத்தரத்தில் நீடு செல்வது வேண்டும் என்பது கருதி. அது கூட எதுக்காக உயிர் வாழ்ந்தாங்கன்னா, இவங்க அப்பா புகழனார் நிறைய சிவத்தொண்டுகள் செய்திருக்காரு அந்த ஒரு நல்ல ஒரு சைவ குடும்பம் சரிங்களா. அந்த அப்பாவுக்கு பிறகு தம்பியும் அந்த தொண்டை செய்யணும், ஏன்னா பாரம்பரியமா யாராவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீண்ட நாள் கழித்து சமணத்துக்கு போனதுக்கு பிறகு கூட அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிருது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 2 பேர்த்துக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. நாவுக்கரசு பெருமானுக்கும் திலகவதியாவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. அவர் போனவர் சமணத்துக்கு போயிட்டார். அம்மா சைவத்திலிருந்து திருப்பதியில தவச்சாலை அமைத்து அங்க இருக்கிறாங்க. அந்த தவச்சாலையில் இருந்து கொண்டு பணி செய்யறாங்க. கடைசியா சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமய குழி நின்றும் எடுத்தால வேண்டுமென பலமுறை விண்ணப்பம் செய்தார் அப்படின்னாரு. எதுக்கு விண்ணப்பம் செஞ்சாங்கிறது சிவகணிய உரையில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்னா, இப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் சாமிக்கு தொண்டு செய்யறோம். எனக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துல யார் தொண்டு செய்யறது? நம்ம குடும்பத்தில் இருக்கிறது ஒரே ஒருத்தன், நான் இந்த மருள் நீக்கியார் தான். எனக்கு பின்னாடி சிவபெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லித்தான் அம்மா சாமிகிட்ட கேட்கறாங்க. தன்னை காப்பாத்துறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க கேட்கறாங்க. அதே மாதிரிதான் இங்க என்னன்னா, அப்பா சைவத்தவத்துல நின்றாரு. அப்பாவுக்கு பிறகு ஒருத்தர் நம்ம குடும்பத்துல தொண்டு செய்யணும், அதுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும். அதனால நாவுக்கரசருக்கு ஆக அவங்க உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத உலராக உலராதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த குடும்பம் கால்வழியற்று போகாது சைவத்தரத்தில் நீடு செல்வது வேண்டும் என்பது கருதிங்கிற ரொம்ப முக்கியங்க. நம்மள ஊருக்குள்ள என்ன சொல்ற, குடும்பத்துக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு பையன் வேணும்ல அப்படிம்பா. அப்படியெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு பேர் சொல்றதுக்கு இல்ல, சைவத்துக்கு தொண்டு செய்யறது. அதான் பெரிய புராணத்துல சொல்றது. குடும்பத்துக்கு பேர் சொல்றதுக்கு, அப்பனுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு, அம்மாளுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த உலகியல் வாழ்க்கை இல்லைங்களா. ஆனா இவங்க எல்லாம் எப்படின்னா, தனக்கு பின்னாடி அந்த பெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கறது தான் அவங்களுடைய கருத்து. அப்படிதான் இப்ப அம்மா நினைக்கிறாங்க. சைவத்திரத்தில் நீடு செல்வது வேண்டும் என்பது கருதி திலகவதியார் வைத்த தயாவானது அன்று அவர் கருதிய மேல் பன்மடங்கு பெருமையின் உலகு கழிக்கும்படி விளைந்ததனை சைவ மரபு இன்றும் இனியும் உலதாவது இதன் பயனார். அம்மா மட்டும் அன்னைக்கு தன்னுடைய உயிரை போக்கியிருந்தாங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் எப்படியோ எங்கேயோ போயிருப்பாரு. மீண்டும் சைவத்துக்கு இப்படி ஒரு பரமாச்சாரிய நமக்கு கிடைப்பார் அப்படிங்கிறதுக்கு உறுதி கிடையாது. நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் தானே சைவத்துல நமக்கு அந்த காலத்துல சைவ சமயத்தினுடைய 2 கண்களாக வைத்து போற்றப்படுவது நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமான். வேற யாருக்கு அந்த ஓமை சொல்லல சேக்கிழார் பெருமான். பொருட்சமய முதல் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் 2 அப்படின்னாரு. அப்படின்னா பொருட்சமய சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் 2. சைவ சமயத்துக்கு 2 கண்கள் போல யார் அப்படின்னா, நாவுக்கரசர் ஒரு கண்ணு, ஞானசம்பந்த பெருமான் ஒரு கண்ணு. மாவாடி வகுப்புல சின்னை பைய அதுக்கு உரை சொன்னார். ஏன் கண்ணை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு விளக்கம் சொன்னார். ஐயா எல்லாம் கூட அந்த வகுப்புல இருந்தாங்க. ஐயாவுக்கு நினைவு இருக்குதுன்னு தெரியல. அவர் சொன்னாருங்க, நம்ம உடம்பு இந்திரியங்கள் 5 இருக்குது இல்லைங்களா, மெய் வாய் கண் மூக்கு ஸ்பரிசம், இதெல்லாம் வந்ததை மட்டும்தான் பற்றும். இப்ப உடம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், யாராவது தொட்டாதான் நமக்கு அந்த உணர்ச்சி தெரியும். காது இருக்குது, ஏதாவது வந்தாதான் கேட்கும். வாய் இருக்குது, ஏதாவது கொடுத்தாதான் அந்த சுவையை அறிய முடியும். மூக்கு ஏதாவது ஒரு வாசனை வந்தாதான் நுகர முடியும். கண்ணு மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய ஆற்றல். நம்ம உடல் இந்திரியங்கள் 5ல கண்ணுக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு, சென்று பற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. எவ்வளவு தூரத்துல தான் கண்ணு பார்க்கும். ஆனா காதெல்லாம் வந்ததை தான் கேட்டுக்கணும். அதே மாதிரி எல்லா இந்திரியங்களும் அப்படிதான், வந்ததை மட்டும்தான் நுகர முடியும். மற்ற இந்திரியங்கள் கண்ணு ஒண்ணு மட்டும்தான் சென்று பற்றக்கூடிய ஆற்றல். ஏன் அந்த ஓமை அங்க சேக்கிழார் பெருமான் சொன்னார் அப்படின்னா, இந்த 2 பேரும் இருக்கிறாங்க பாருங்க, நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமான் 274 தலங்கள்ல சென்று அவங்க சைவ நெறியை வளர்த்த பெருமக்கள். ஊராக சென்று நமக்கு தெரிஞ்சது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 274. அதுல 160 170 அந்த மாதிரி குறையாத போயிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் சென்ற தலங்கள் இன்னும் கணக்கில்லாத தலங்கள் போயிருக்கிறாங்க. நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான் இல்லைங்களா. அதனால அந்த சென்று சென்று சைவத்தலத்தை வளர்த்ததுனால அவங்களுக்கு அந்த ஓமை சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சென்னி பையா மாவடி வகுப்புல சொன்னாங்க. அதுதான் உண்மைங்க. அப்படி ஒரு பரமாச்சாரியர் கிடைச்சதுக்கு நமக்கு யார் காரணம்? திலகவதி அம்மா தான் காரணம். அப்பவே அவங்க தன்னுடைய உயிரை போக்கி இருந்தாங்கன்னா நாவுக்கரசு பெருமானை எப்படியா எங்கேயாவது இருந்திருப்பார்.
நமக்கு சைவத்துக்கு வந்திருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனால சைவத்துக்கு கொண்டு வந்த திறன் அம்மாவுக்கு தான் உண்டுங்க. அதனாலதான் அம்மா என்ன சொல்றாருங்க, அனைத்து உயிருக்கும் அருள் தாங்கி அப்படின்ட்டார் சேக்கிழார். எல்லா உயிர்களுக்கும் அருளை தாங்கும் பொருட்டாக அம்மா உயிரோட இருந்தாங்க. அப்ப நாமெல்லாம் இன்னைக்கு நாவுக்கரசு பெருமான் அனுபவிக்கிறதுக்கு யார் காரணம்? திலகவதி அம்மா தான் காரணம். அதற்கு வித்திட்டது திலகவதி அம்மா தான். அதாவது சைவ சமயத்தினுடைய ஒரு பெருமாட்டி திலகவதி அம்மா. கும்பருலகு கணவனுடன் சென்று பிரியா விண்ணுலகம் என்று சொல்லி சில உயிர் தாங்கி உயிருடன் இருத்தல் இன்பம் என பற்று வைக்காது அதனை ஒரு பாரம் எனவே தாங்கினார். உயிர் தாங்கி அப்படின்னா இந்த உயிரோடு இருக்கிறது ஒரு பெருசா அவர் கருதவே இல்லை. பெருமான் திருவடி அடையணும், அது போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மணிநூல் தாங்காது அப்படின்னா உலக நிலையில் வைதவ்யம் என்றும் அமங்கலித்துவம் என்றும் வழங்கும் நிலையில் நின்று இதனை காதலன் இழந்த தாமத நிலையும் நல்லோல் கணவனோடு நனியலல் புகிய சொல்லிடையிட்ட பாலை நிலையும் என்று தொல்காப்பியத்தில் சொல்வது போல காதலனை இழந்த மனைவி தவம் புரிந்தொழுகிய நிலைமையானும் என்று சொல்லி ஒண்ணுமே நடக்கல, பேசிதான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய கணவனே இறந்தது போல அம்மா மனசுல கருதுறாங்க. அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. அவங்க மாதினியார் கொள்கையினாலும் திலகவதியார் துணிவு கொண்டதனாலும் கலிக்காமர் தேவியாரும் பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலை அப்படின்னார். இதுங்க மட்டும் இல்லைங்க, இது அம்மா தம்பிக்காக உயிர் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வயிற்று வலியோட துன்பப்படுறார். சாமி சொல்லிட்டாரு கனவுல போய், இந்த வயிற்று வலி நம்பி ஆரோரன் வந்தா தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏயர்கோனாரு இறைவனைவே வம்பென ஆண்டு கொண்டன் வந்துதான் இந்த வயிற்று வலி தீருவதா? என் தந்தை கூட்டம் எல்லாம் தம்பிரான் இவரே என்று வழி அடிமை செஞ்சவங்க. எங்க அப்பா தாத்தா பாட்டன் எல்லாரும் சிவபெருமானுக்கு அடித்தொண்டு செஞ்சவங்க. ஆனா இந்த வம்பென ஆண்டு கொண்ட ஒருவன் வந்துதான் தீர்ப்பதா? சாமி எல்லாம் தூது போக விட்டவரு, சாமி இறந்து கொண்டு அவருக்கு உணவு கொடுத்தார். இப்படி எல்லாம் சாமியை ஒரு பணியால் மாதிரி எல்லாம் அவர் வேலை வாங்கினார். அப்படி அவர் நினைச்சுக்கிறார். இறைவனே விரும்பித்தான் செய்யறாரு. அப்படி ஒருத்த இந்த நோயை தீர்க்கணும்னா இந்த நோயோடவே நான் போயிடுறேன் என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து உயிரை போக்கிக் கொள்ளுகிறார். யாரு? ஏயர்கோனார். அப்ப அந்த நேரத்துல அம்மா என்ன செஞ்சாங்களா? ஏயர்கோனாருடைய மனைவிதான் மானக்கஞ்சார நாயனாருடைய மகள்ங்க. மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் தான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனைவி. மாமனாரும் நாயன்மார். யாரு? மானக்கஞ்சார நாயனார். மருமகனும் நாயன்மார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார். பெரிய புராணத்துல பாருங்க, மாமனாரும் நாயன்மாரு, மானக்கஞ்சார நாயனாரு, மருமகன் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் நாயன்மாரு, அப்பா நாயன்மாரு சடையனாரு, அம்மா நாயன்மாரு இசைஞானியாரு, மகனும் நாயன்மாரு. யாரு? சுந்தரரு. அப்புறம் கணவன் நாயன்மாரு நெடுசை நெடுமாறனார் மதுரையில, அவருடைய மனைவியும் நாயன்மார் மங்கையர்க்கரசியார். இப்படி பெரிய புராணத்தில் அப்படி ஒரு குடும்பமா நாயன்மாரா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சிந்திக்கிறோம். இப்ப அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த கணவனோடு போகும் காலை அப்படிங்கிறார். அதான் சொல்றாரு அந்த இடத்துல. அம்மா ஒரு முடிவு பண்றாங்க. யாரும் பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலை அப்படின்னார். சரி, நம்ம ஏயர்கோனாருடைய மனைவி நினைக்கிறாங்களாம், கணவனே போயாச்சு, நம்ம எதுக்கு இந்த உயிரை வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி உயிரை போக்கிக் கொள்வதற்கு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்க சுந்தரர் வந்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. சுந்தரர் சாமி சொல்லியிருக்காரு இல்லையா, வர சொல்லி. சுந்தரர் வர்றதுக்குள்ள உயிர் போயிடணும்னு சொல்லி அவர் கத்தை எடுத்து அந்த வாள் எடுத்து தன்னை உயிரை போக்கி கொண்டார். ரத்த வெள்ளத்துல கிடக்கிறார். உயிர் போயாச்சு. அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, நம்மளும் போயிடலாம், போவது புரியும், பொறுவரும் கணவரோடு போவது புரியும் முடிவு பண்ணிட்டாங்க. உடனே சொல்றாங்க, தம்பி ஆர்வர் வந்துட்டு இருக்கிறாரு, சுந்தரர் பக்கமா வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்களா, யாரும் அழுக வேண்டாம், அழுகையை நிறுத்திங்கிறார். அழுகை செய்வதை நிறுத்தி, யாரும் அழுக வேண்டாம், அவர் கணவன் இறந்து போயிட்டார். ஆனா ஒரு பரமாச்சாரியார் சுந்தரர் வீட்டுக்கு வரார். சுந்தரர் யாரு? சிவபெருமானுடைய தோழர் இல்லையா? அதனால வீட்டை பூரா அலங்காரம் பண்ணாங்க. பாலமரம் எல்லாம் கட்டி, என்ன தோரணங்கள் எல்லாம் கட்டி, அப்படியே தீபங்கள் எல்லாம் ஏற்றி மங்களமா மாத்தினாங்க. வீட்டையே மங்களமா மாத்தினாங்க. மாற்றி அவர் உள்ள வர்றார். அப்படி உள்ள வருகின்ற பொழுது வந்த உடனே அவர் ஆர்வமா கேட்கிறார். ஏன்னா சாமி சொல்லியிருக்கிறார், ஏயர்கோனார் அவர் வயிற்று வலியோடு இருக்கிறாருன்னு சொன்ன உடனே
நான் போய் முதல்ல அவரை பார்க்கணும்னு சொல்றார். அதுக்கு அம்மா சொல்றாங்க, இல்ல நீங்க அவர் ஓய்வில் இருக்கிறார், அவர் உறங்கி கொண்டு இருக்கிறார், நீங்க கொஞ்சம் உங்களுக்கு பாத பூஜை எல்லாம் செய்யணும், அமுதெல்லாம் எடுத்ததுக்கு பிறகுதான் பார்க்கணுங்கிறாங்க. எல்லாம் தயாரா இருக்குதுப்பா. ஆனா அவர் எனக்கு என் மனம் தேரவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா என்னுடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருக்கு. முதல்ல நான் போய் அவரை பார்க்கணும், அவரோட நான் அன்பு கொண்டு இருக்கணும், அதற்கு பிறகுதான் இங்க வருவேன்னு சொல்லி உள்ள போறார். உள்ள போய் பார்த்தா அவர் ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு கிடக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அதே உடைவாளை எடுத்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்வதற்கு சுந்தரர் முற்படுறார். அப்படி எடுக்க அந்த வாழை வைக்கிற பொழுது அவர் உயிர் பெற்று எழுந்துடுறார். உயிர் பெற்று எழுந்து 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சு அன்பு பாராட்டி அந்த இறந்து போன கணவனை மீட்டுக் கொடுத்த பெருமை யாருக்கு அப்படின்னா ஏயர்கோணருடைய மனைவிக்கு. ஏன்னா சுந்தரரை வரவேற்பதற்காகத்தான் உயிரோடு இருந்தாங்க. தன்னுடைய கணவன் உயிர் பெறுவார் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏயர்கோணர் இறந்த ஒரு ஏயர்கோணர் மீண்டும் உயிர் பெறுவார் அப்படின்னு அம்மாவுக்கு தெரியாது. சுந்தரரை உபசரிக்கணும். இப்போ அவர் இறந்துட்டார், ஆனா சுந்தரரை உபசரிக்கணும். எப்படிப்பட்ட சுந்தரர்? சிவபெருமானுடைய தோழராக இருக்கக்கூடிய சுந்தரர். சுந்தரரை உபசரிச்சதுனால இறந்து போன கணவனை மீட்ட பெருமை அம்மாவுக்கு கிடைச்சது. அதுதான் பெரிய பிரார்த்தனை. அப்ப தன் பொருட்டு அவங்க எதுவும் செய்யறதில்லை, அவர் செய்ய வேண்டிய கடமையா நினைச்சு அந்த அம்மா செஞ்சாங்க. அப்படி செஞ்சதுனால இறந்து போன கணவர் உயிர் பெற்று எழுந்தார் என்று சொல்லி பெரிய புராணத்துல ஏயர்கோன் கலிக்கமான புராணத்துல அவருக்கு நீண்ட நாளா சுந்தரர் மேல ஒரு மனக்கசப்பு இருந்தது. என்ன அப்படின்னா, சிவபெருமான ஒரு தூது செல்ல அனுப்புவதா பரவினாச்சார் வீட்டுக்கு. எவ்வளவு பெரிய இந்த அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தலைவர் இல்லையா, இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த பிரபஞ்சத்துக்கே ராஜா சிவபெருமான், அவரை போய் இப்படி அனுப்பலாமா, ஒரு காரிகை இடத்துல இப்படி அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அவரு சிவபெருமானை விரும்பித்தானே போனார். இவர் ஒண்ணு ரொம்பவெல்லாம் இது சாமி விரும்பித்தான் போனார். சரி, அது மட்டுமா, ஒரு இறந்து ஒவ்வொரு வீடு வீடா இறந்து கொண்டு சாமி கொடுக்கறதா? இந்த பிரபஞ்சத்துக்கே வடியளக்கக்கூடிய பெருமான் அப்படி திருக்கச்சூர்ல பசியோடு இருக்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு வீடு வீடா இறந்து கொண்டு கொடுத்தாரு. அவர் செஞ்சாலே இவர் அதை ஏத்திருக்கலாமா? இவர் வேண்டான்னு சொல்லியிருக்கணும் சுந்தரர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம். ஆனா சாமியே அதை விரும்பித்தான் செஞ்சாருங்க. ஆமா, அது என்ன சொல்றாருன்னா, நானே உனக்கு ஒரு தூதுவனாக செல்வேன் அப்படின்னு இறைவனே சொல்றார். ஆரூர் பெருமான் சொல்றார், நானே ஒரு தூதுவனாக செல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். பரவினாச்சியார் வீட்டுக்கு போறதுக்கு சாமிக்கு அவ்வளவு பிரியம் பாருங்க. பரவினாச்சியார் வீட்டுல போய் இதை பேசி முடிக்கிறதுக்கு சாமிக்கு அவ்வளவு பிரியம். நானே ஒரு தூதுவனாக செல்வேன். அது இவர் என்ன கேட்கிறாருன்னா, சுந்தரரு அடியார் இடுக்கன் தரியாரு அப்படின்னார். என்னுடைய துன்பத்தை பார்த்துட்டு நீங்க இப்படி இருக்கலாமா? பொதுவா நீங்க அடியார் துன்பத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க ஆரூர் பெருமான். ஆனா இப்ப எப்படி என்னுடைய துன்பத்தை பார்த்துட்டு நீங்க பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே புறப்பட்டாரு. இங்க புறப்படுற பொழுது எப்படி புறப்பட்டாருன்னா, தியாகேச பெருமானா தான் புறப்பட்டாரு. பரவினாச்சார் வீட்டுக்கு போற பொழுது எப்படி மாறினார் அப்படின்னா, சிவாச்சாரியாரா மாறினார். இங்க புறப்படுற பொழுது ஆரூர் பெருமான், அங்க போய் சேர்ற பொழுது சிவாச்சாரியார் குளம். ஆமா, ஒரு சிவாச்சாரியார் குளத்துல போய் பேசி முடிச்சார். அதெல்லாம் ஏயர்கோணர் புராணத்துல வரக்கூடிய செய்திகள். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, எல்லாம் உலகியலை கடந்து நின்று இந்த சைவத்திரத்தில் நின்ற பெரியவர்கள். அதனால நம்ம அவங்கள நினைக்க வேண்டியதா இருக்கு. பெண்கள் எவ்வளவு சைவத்தை வளர்த்திருக்கிறாங்க. அதுவும் அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனைவி மானக்கஞ்சார நாயனாருடைய மகள், மானக்கஞ்சார நாயனாருக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க, இப்பிறவி கொடும் சூளை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்குடியை பெற்றெடுத்தார் அப்படின்னா. மானக்கஞ்சார நாயனாருடைய அந்த பிறவியை யாரால நீங்குச்சுன்னா அந்த பெண்ணால நீங்குச்சுங்கிறார். பெண் குழந்தை எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தா நம்ம பிறப்பு நீங்கும். பெரிய புராணம் சொல்லுது, இப்பிறவி கொடும் சூளை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்குடியை பெற்றெடுத்தார் அப்படின்ற. மானக்கஞ்சார நாயனாருடைய மகள் அவ்வளவு சிறப்பு. அதுதான் ஏயர்கோணாருடைய மனைவியா போனது. பேர் வரதில்லை, அது அம்மாவுடைய பேர் வரதில்லை. திருநீலகண்ட நாயனருடைய பேர் வராது. இயல்பகை நாயனருடைய பேர் வரதில்லை. இளையான்குடி மாறநாயனருடைய பெயர் வரதில்லை. ஏன் வரதில்லை அப்படின்னா, அதை ரொம்ப நம்ம கொண்டாடிடக்கூடாது. நாயன்மார் தான் ரொம்ப உயர்வு. நாயன்மாருக்கு துணை நின்றவர்கள் மாதர்கள், மாதரசிகள். ஆனா திருவெண்காட்டு நாங்கை பேர் வருது. திருவெண்காட்டு நாங்கை பேர் திருவெண்காட்டு நாங்கைன்னு சொல்லி வருது. சிறு தொண்ட நாயனார் புராணத்துல சில புராணங்கள்ல வருது. அப்புறம் ஒரு சிலர் அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, பெரிய புராணத்துல இல்லை. திருநீலகண்ட நாயனாருடைய மனைவி பேரு நிறைய பக்கம் போறீங்கன்னா ரத்தினமா என்னமோ சொல்லி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பக்கம் வச்சுக்கிறாங்க. பெரிய புராணத்துல அப்படி சொல்லப்படலை.
இப்படி கணவனோடு போவது அப்படிங்கிறது, கணவனாருடன் செல்வதே கற்புடைய மகளிர் அந்நாளில் பெரும்பான்மை வழக்காய் இருந்தது என்பதும், அவ்வாறு செல்லாத உயிர் தாங்கி தாவத நிலையில் வாழ்வது சிறுபான்மை நிகழ்ந்தது என்பதும் அறியப்படும். அதாவது இன்னைக்கு நம்ம அதை நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறது உண்மையா இருந்தாலும் கூட இப்படி இருந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல் நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி எல்லாம் இருந்திருக்கு, நம்முடைய தமிழர்கள் பண்பாடு இப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியங்க. ஆனால் கணவனோடு செல்லும் நிலை முதலியவற்றை தற்கொலை என்ற வகையில் பாற்படுத்தி அரசாங்கத்தார் சட்டங்களின் வாயிலாக விலக்கி விட்டமையால் இந்நாளில் அவை ஒளிந்து போயின என்று சொல்லி, இந்த காலத்துல அதெல்லாம் ஒளிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற. அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி அப்படின்னார். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கும் அதனை நினைதல் திலகவதியாரது அருள் புதைந்த திண்ணிய கருத்தாதலில் அது எல்லா உயிர்க்கும் இன்பம் செய்யும் பேரர் பரமாச்சாரியராக தம் தம்பியாரை உருப்படுத்தி உலகுக்கு அளித்தது. அம்மா செஞ்சது அத அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கின்னு வருது பாருங்க. அப்ப அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கின்னு என்னன்னா, எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கும் அதனை நினைதல் திலகவதியாரது அந்த அருள் புதைந்த திண்ணிய கருத்து. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும். இப்ப எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும்னா என்ன, இந்த சைபத்துக்கு நம்ம ஒரு பெரிய ஞானியை கொடுக்கணும். அது நாவுக்கரசர் மூலமா அம்மா நமக்கு கொடுத்தாங்க. ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், நம்பிகள், மணிவாசக பெருமான், 4 பெருமக்களுமே உயர்ந்த நிலையில தான் நின்று இருக்கிறாங்க. மனைத்தவம் புரிந்த மனையை விட்டு புறம் செல்லாத உரிய நோன்புதலும் அறங்களும் பூசையும் செய்து. தவம்னா பூசைங்க, பூசை தியானம், அதற்கு பேர்லாம் தவங்க. அது வீட்டில் இருந்தபடியே தவம் செஞ்சிருக்கிறாங்க. தம்பி வெளியில போனதுக்கு பிறகுதான் கோயிலுக்கு போறாங்க. தம்பி இருக்கிற வரைக்கும் எங்க தவம் செஞ்சாங்கன்னா, அந்த திருவாமூர்ல, அவங்க பிறந்த ஊர்ல திருவாமூர்லயே அங்க அவங்களுடைய இல்லத்திலேயே இருந்து, இப்ப அவங்க இருந்த இல்லமெல்லாம் கோயில் ஆக்கிட்டாங்க. போனீங்கன்னா பார்க்கலாம். திருவாமூர் போனீங்கன்னா நாவுக்கரசு பெருமான் வாழ்ந்த அந்த வீடு இப்ப கோயிலா வச்சிருக்கிறாங்க. நாவுக்கரசருடைய சிலை இருக்கு, திலகவதி அம்மாவுடைய சிலை இருக்கு. போனீங்கன்னா நல்லா பார்த்துட்டு வரலாம். நல்ல திருப்பணி எல்லாம் செஞ்சிருக்காங்க. தருமபுர சாமி பெரியவர் முதல்ல இருந்தவர் இருக்கிற பொழுது குடமுழு காட்சி அப்படியே நல்லா போயிருக்கிறோம். இப்படி இன்னைக்கு அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. மனைத்தவம் புரிந்து மனையை விட்டு வெளியில போகல. அதற்கு பிறகு தம்பி சமணத்துக்கு போனதுக்கு பிறகுதான் திருவதிக்கு போறாங்க. இருந்தார் உயிர் தாங்கி நின்றனர். இருந்தார் எனப்படாது இருந்தார் என்று சொல்லளவில் இருந்தார் என்று சொல்லி தம்பியார் உயிர் நீப்பதனை விளக்கும் பொருட்டே தாம் உயிர் தாங்கி இருந்தார் என்பது ரொம்ப முக்கியங்க. அவர் ஏமா உயிர் போகிறத விலக்கி உயிரோட இருந்தாங்க அப்படின்னா, தன்னுடைய தம்பி உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அது எதுக்காக தம்பி உயிர் வாழணும்? சைவத்திரத்தில் நின்று நம்ம அப்பாவுக்கு பிறகு நம்ம குடும்பத்துல ஒரு வாரிசு சைவ பணி செய்யணும் அப்படிங்கறதுதான் காரணம். வேற ஒன்றும் கிடையாது. தன்னை காப்பாற்றணும், தன்னுடைய குடும்பத்துக்கு வாரிசு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம தான். நமக்கு குடும்பத்துக்கு வாரிசு வேணும், நமக்கு பின்னாடி கொள்ளி வைக்கிறதுக்கு ஆள் வேணும். அதெல்லாம் அவங்க பெரியவங்க எல்லாம் அப்படி இல்லை. நமக்கு பின்னாடி சைவத்துக்கு தொண்டு செய்யணும், அதுக்கு ஒரு பிள்ளை வேணும். ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா அப்படிதான் கேட்டார். சமணம் விரவியிருந்த காலம், சமணம் விரவியிருந்த காலத்துல எப்படி பிள்ளை வேணும்னு கேட்டார்னா, சமணத்தை நீக்கி பரசமயத்தை ஒழித்து சைவ சமயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டார். அதுதான் அந்த குழந்தை பிறந்தது. வேதநெறி தலைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவளர் வயல்வொழி திருஞான சம்பந்தர் பாதமலர்களை கொண்டு திருத்தொண்டு பரவும். அந்த ஞானசம்பந்த பெருமான் பிறந்ததுக்கான காரணம் 20 காரணங்களை சேக்கிட பெருமான் நமக்கு சொல்றாருங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு எத்தனை காரணம்? 20 காரணம். 20 காரணத்தை சொல்றாரு. அதுதான் ரொம்ப பெரிய வேலை. நம்ம எல்லாம் எதுக்காக பிறந்தோம்னே நமக்கு தெரியாது இல்லைங்களா? 20 காரணங்கள் ஞானசம்பந்த பிள்ளையார் பிறந்ததுக்கு சொல்றார். அருமையான இடம் அதெல்லாம். இப்படி தம்பியார் உயிர் நீப்பதனை விளக்கும் பொருட்டே தாம் உயிர் தாங்கி இருந்தார் என்பது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் திலகவதி அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா தம்பிக்காக உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறுத்திக்கலாம். இன்னொரு பாட்டு பார்க்கலாமா? மாசின் மனத்துயருளியம் அருள் நீக்கியார் நிரம்பி தேச நெறி நிலையாமை கண்டரங்கள் செய்வாராய் காசினி மேல் புகழ் விளங்க நிதியளித்து கருணையினால் ஆசிலரச் சாலைகளும் தண்ணீர் பந்தரும் அமைப்பார். பாருங்க, அறச்சாலைகள் தண்ணீர் பந்தல யார் அமைக்க முடியும்? நல்ல பலமான குடும்பத்தில் இருந்தாதான் அமைக்க முடியும். எல்லாரும் செய்ய முடியுமா? நாவுக்கரசு பெருமானுடைய குடும்பம் அந்த அளவுக்கு வளப்பமான குடும்பம். அதான் செய்யறார். மாசின் மன துயருடைய மருள் நீக்கியார் நிரம்பி குற்றமற்ற தமது மனத்தின் துயரம் நீங்க அதன் பின் மருள் நீக்கியார் வயது நிரம்ப வளர்ந்து எல்லாம் நிறைய பசு தர்மங்கள் இதெல்லாம்
அதாவது இன்னும் அவர் வந்து பெருமானுக்கு தொண்டு செய்ய வரல. இதெல்லாம் உலகியல் தர்மங்கள். நம்ம இதுக்கு பேரு பசு தர்மம் பேருங்க. உலக வாழ்க்கை நிலையாமையுடையது என்று கண்டு அறங்களை செய்வாராகி உலகத்தில் தமது புகழ் விளங்கும்படியாக செல்வத்தை கொடுத்து அந்த குற்றமற்ற அறச்சாலைகளையும் தண்ணீர் பந்தரையும் கருணையினால் அமைப்பாராகி. இதெல்லாம் வந்து அவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்ததுனால, நல்ல செல்வ குடியில பிறந்ததுனால இதெல்லாம் செய்யறார். அறச்சாலைகள், தண்ணீர் பந்தல், இதெல்லாம் நாவுக்கரசு பெருமான் செய்த ஒரு தொண்டு. காவலர்த்தும் குலம் தொட்டும் அடுத்த பாட்டில் சொல்ல போறார். இப்படி மாசில் மனத்துயர் திலகவதியார் தம்மை தணிக்க விட்டேகாமல் இருத்தல் வேண்டுமே என்று கவலையினால் நேர்ந்த துன்பம். இப்ப வந்து அக்கா வந்து உயிரோடு இருந்ததுனால அவருக்கு அந்த துன்பம் நீங்கிருச்சு. அக்கா வந்து போயிருவாங்க அப்படிங்கிற பயம் இல்ல. அதனால அந்த இன்பத்துல எல்லா அறங்களும் செய்யறார். நிரம்பி தக்க வயது நிரம்பிய பின் அப்படின்னார். அப்ப 10 ஆண்டுகளே நிரம்ப பெற்றிருந்த அவர் பின்னர் உரிய ஆண்டுகள் நிரம்ப பெற்றவின் 10 வயசு அவருக்கு. அப்பா அம்மா திருவடி அடைகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமானுடைய வயசு சுமாரா ஒரு 10 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 10 வயது தான் அவருக்கு இருந்திருக்கு. நாவலர்க்கும் பிறருக்கும் நலனறிந்து நல்குதற்கும் உரிய வயது நிரம்பி என்பது கருத்து. கல்வி, அறிவு, ஒழுக்கம் முதலியவற்றால் நிரம்பி என்பாரும் உண்டு. அந்நாளில் அவர் மனம் செய்து கொண்ட மனைவி மக்களுடன் இருந்த இல்வாழ்க்கை நடத்தினார் என்று புதிய ஆராய் செய்வாரும் பலருளர். மக்களே மனந்தார அவ்வையிற்று அவரை யோம்பும் சிக்குலே அழுந்து ஈசன் திறம்படேன் தவமத ஓரேன் என்று சொல்லி நேரிசையில் சொல்றார். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் வந்து திருமணம் ஆயிருச்சு, அவர் திருமண வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சார் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. பெரிய புராணத்துல 2 துறவிகள், ஒன்று நாவுக்கரசு பெருமான், இன்னொன்று மூர்த்தி நாயனார். மற்றவங்க எல்லாம் குடும்பத்தோடு இருந்தவங்க தான். எல்லாரும் குடும்பத்தோடு இருந்துதான் தொண்டு செய்திருக்கிறாங்க. யாரும் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாம் போகல. 2 பெருமக்கள் தான் துறவியர்கள். நாவுக்கரசு பெருமான் ஒரு துறவு, நடையரா பெருந்துறவு. மாதவ சிவஞான முனிவர் சொல்றார், அவருடைய துறவு எப்படிப்பட்ட துறவு? நடையரா பெருந்துறவு அப்படின்னார். அதனால அவர் துறவி அப்படிங்கறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சிவபணிய உரையிலையும் அதான் சொல்றார். அதே மாதிரி மூர்த்தி நாயனார் துறவு நிலையில் நின்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாயனார் மனம் செய்து இல்வாழ்க்கை நிகழ்த்தாமலே துறவரத்தில் ஒழுகியவர் என்பது கொள்வது மரபு. மூர்த்தியார் அப்பர் நல்ல துறவரம் என்பது புராண வரலாறு. மூர்த்தியாரும் அப்பரும் தான், மூர்த்தி நாயனாரும் அப்பர் சாமிகளும் தான் நல்ல துறவரத்திலே வாழ்ந்தார் அப்படிங்கிறது திருத்தொண்ட புராண வரலாற்றில் உமாதி சிவாச்சாரியார் சொல்றார். உமாதி சிவாச்சாரியார் அதான் சொல்றார். ஆயின் அவர் மனையிலிருந்து அறங்கள் செய்த வாழ்க்கை நிலையின் திறம் எதுவாயினும் அது துறக்கப்பட்டு ஒளிந்ததனை நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து அப்படின்னார். நிலையா வாழ்க்கை பின்னாடி சொல்ல போறார். நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து என்று சொல்லி தேச நெறி உலக வாழ்க்கையில் கொள்ளும் மனை, செல்வம், இல்வாழ்க்கை முதலியவற்றை சார்ந்தொழுகும் உலக நெறி நிலையாமை கண்டு யாக்கை, இளமை, செல்வம் முதலிய உலக உடைமைகள் யாவும் நிலையாக உள்ளன போல தோன்றி பின் மறைந்து சின்ன வயசுலயே தெரிஞ்சிட்டார். இந்த உலக செல்வங்கள் எல்லாம் நிலையற்றது அப்படிங்கிறது சின்ன வயசுலயே அவர் தெரிஞ்சிட்டார். ஐயா வாங்க. சிற்றம்பலம் இது மைக்கே ஒர்க் ஆகல. மைக்கே ஒருவேளை சார்ஜ் இல்லையா? சார்ஜ் போயிருக்கு. நிலையாமை கண்டு அந்த பக்கம் அது அப்படியே இருக்கு. ஒரு பாட்டு மட்டும்தான். இதுலயே போடுறீங்களா? ஒரு செட் தானா? 2 செட்.
ரெண்டும் ஆப்போசிட் சைடாக வரணும்ல. திருச்சிற்றம்பலம் எடுக்குதுங்களா? தேச நெறி அப்படின்னா உலக வாழ்க்கையில் கொள்ளும் மனை, செல்வம், இல்வாழ்க்கை முதலியவற்றை சார்ந்துள்ளக்கூடிய உலக நெறி. இந்த உலகியல் அறங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதெல்லாம் நிலையாமை கண்டு யாக்கை, இளமை, செல்வம் முதலிய உலக உடைமைகள் யாவும் நிலையாக உள்ளன போல தோன்றி பின் மறைந்து போயிடும் அப்படின்னு சொல்லி, அறிவுடைய ஒருவன் இவ்வாறு கண்ட உலக அனுபவங்களாலே பல அரிய ஞானங்களை கற்றுக்கொள்வதும் உண்டு என்று சொல்லி சொல்றாருங்க. ஏற்கனவே இவர் முற்பிறவிலே எப்படி இருந்தாரு? நாவுக்கரசர் முன்னமே முனியாகி இணையடைய தவம் முயன்றான். போன பிறப்பிலே வாகீசராக இருந்தவர். அதனால இவர் அந்த தொடர்ச்சி இப்ப இருக்கும். வள்ளுவ பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பிறப்புல நம்ம கற்கக்கூடிய கல்வி 7 பிறப்புல நமக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னா, நமக்கு புத்தி தத்துவம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அந்த காரணங்கள் ஒன்று புத்தி தத்துவம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் அது போக தன்மாத்திரைகள் 5 இருக்குது. சுவையொலி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த 8 தத்துவங்கள் கூடியது ஒரு உடம்பு. மொத்தம் 5 உடம்பு. அந்த 5 உடம்புல முதல்ல காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், அதற்கு பிறகு தூல சரீரம் இல்லைங்களா. அந்த சூக்கும சரீரத்துல 8 தத்துவம் இருக்கு. சொன்ன 8 தத்துவம் இருக்கு. தன்மாத்திரைகள் 5, அந்த கரணங்கள் 3. இது கடைசி வரைக்கும் இந்த ஆன்மா திருவடி அடைகிற வரைக்கும் கூடவே இருக்கும். எத்தனை பிறப்பெடுத்தாலும் இந்த சூக்கும திரேகம் இருக்கு. அந்த சூக்கும திரேகத்துல இருக்கக்கூடிய புத்தி தத்துவம் இருக்குது பாருங்க, அதுல போய் எல்லாம் பதிவாயிரும். இப்ப நம்ம கேட்கறது, படிக்கிறது எல்லாம் அதுல அப்படியே பதிவாயிரும். எப்ப நமக்கு தேவையோ அப்ப அது நமக்கு வருங்க. அதுதான் அந்த புத்தி தத்துவத்தினுடைய வேலை, அந்த கரணத்தினுடைய வேலையை அதுதான் வள்ளுவ பெருமான் சொல்லார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமா புடைத்து. 7 பிறப்புல எப்படி வரும் அப்படின்னா இப்படிதான் வரும். அந்த சூக்கும உடல் தான் அவை பாட்டி சொல்றாங்களே புரியட்ட காயம் அப்படின்னு சொல்லி. அந்த புரியட்ட காயங்கிறது அட்டன்னா என்ன, 8 தத்துவங்களாலான உடம்பு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த 8 தத்துவங்களான உடம்பு கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். அதுதான் நமக்கு அந்த பழசெல்லாம் அப்பப்ப நமக்கு நம்மை அறியாத ஒன்னொன்னு நினைவு வரும் பாருங்க. அது காரணம் அதுதான். இதுதான் நமக்கு பின்னாடி அதைத்தான் சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் சொல்றார். அதாவது முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை அறிவு உடன்மலரும் செவியுணர்வு சிறந்ததால் அப்படின்னு சொல்லி சொல்வார். முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல். ஒரு பூ இருக்குதுன்னா, பூ விரியறதுக்கு முன்னாடி வாசனை உள்ளதா இருக்கு, ஆனா விரிஞ்சதுக்கு பின்னாடிதான் வாசனை வெளியில வரும். அது மாதிரி நமக்கு இறைவனுடைய திருவருள் வருகின்ற பொழுது அந்த பழைய நினைவு வரும் நமக்கு. அப்ப என்னவா இருந்துங்கிறதெல்லாம் நமக்கு வராது. என்ன வேணுமோ அது மட்டும் வரும். அப்படிதான் சண்டீஸ்வர நாயனார் பூசை பண்ணிட்டு இருக்கிறார். பூசைக்கு அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா, மண்ணியாற்றங்கரையினுடைய நீர் இருக்குது, அதுபோக என்ன இருக்கு, பால் இருக்கு, கறந்த பால் இருக்கு, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பசுந்தலைகள் எல்லாம் இருக்கு. பூசை பண்ண அவருக்கு என்ன ஆகுதுன்னா, போன பிறப்புடைய தொடர்ச்சி, போன பிறப்புல பூசை பண்ணிட்டு இருந்தவர். அப்ப அவருக்கு இதெல்லாம் போடணும்னு நினைவுக்கு, திரவியங்கள் எல்லாம் போடணும் அப்படின்னு நினைவுக்கு வருது. அதையெல்லாம் என்ன செஞ்சார் அப்படின்னா, தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்னாரு. இதெல்லாம் போடணும்னு தெரியுது, ஆனா பொருள் இல்லாத பொருள் என்ன செய்யணுமா, அன்பால போட்டாராம். அதான் தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி. அதே மாதிரிதான் கண்ணப்ப நாயனார் பூசை பண்ண என்னென்ன வேணும்னு அவருக்கு தெரியுது. அதாவது என்ன வேணும், முதல்ல நீர் விட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். முதல்ல நிர்மாலய மலரை எடுக்கணும். அப்புறம் நிர்மாலய மலர் எடுத்ததுக்கு பின்னாடி நீர் விட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்புறம் மலர் சூட்டணும். அப்புறம் நிவேதியம் பண்ணணும். எத்தனையும் பண்ணார். நிர்மாலய மலர் எப்படி எடுத்தாரு, செருப்பணிந்த காலால மேல இருக்கிற மலரை கீழே தள்ளினாரு. அப்புறம் திருமஞ்சனை எப்படி பண்ணாரு, பொன்முகலி ஆற்று நீரை வாயில கொண்டு வந்து அப்படியே உமிழ்ந்தாரு. அதற்கு பிறகு மலர் எப்படி சூட்டினாரு, தன்னுடைய தலையில வச்சிருக்கக்கூடிய மலர் எடுத்து சாமிக்கு சூட்டினாரு. அப்புறம் நிவேதனை எப்படி பண்ணாரு, நல்ல இறைச்சி, மான் இறைச்சி, பன்றி இறைச்சி, ஒரே இறைச்சி தினசரி வைக்கலிங்க. நைவேத்தியம் எப்படி பண்ணாரு தெரியுமா, நம்ம ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தாருன்னா டெய்லி இட்லியே போட்டோன்னு வச்சுங்களேன், பயந்தடிச்சு ஓடிடுவார், இனிமேல் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு.
கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார்னா, ஒரு நாளைக்கு பன்றி இறைச்சி, ஒரு நாளைக்கு மான் இறைச்சி, ஒரு நாளைக்கு முயல் இறைச்சி, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வச்சாராம். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அது கூட தேன் கலந்து கொடுத்தார். தேனு மீது கலந்தது தித்திக்கும் என முழிந்தார் அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா அந்த மாதிரி அவர் செஞ்சிருக்கிறார். அவர் செஞ்சதுக்கு என்ன எப்படி அப்படின்னா, போன பிறப்புல அர்ச்சுனனாக இருக்கிற பொழுது பூசை பண்ணார். அந்த அர்ச்சுனனாக இருக்க பொழுது செஞ்ச சிவ பூசை இப்ப சாமிக்கு என்னென்ன செய்யணுங்கிறது அவருக்கு நினைவுக்கு வருது. அதான் அந்த இடத்துல நம்ம ஆச்சாரமெல்லாம் பார்க்க கூடாது. கறியெல்லாம் வச்சு படைக்கலாமான்னா அவருக்கு தெரிந்த உணவு அதுதான். அதாவது திருவிடை மருதன் மும்மணி கோவில ஒரு இடம் வருதுங்க. விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுழல் தேவையை பரிபுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவா அப்படின்னு சொல்லுவார். வரகுண தேவர்னு ஒரு அரசர் இருந்தார் திருவிடை மருதூர்ல. அவர் என்ன செய்வாராம், தனக்கு பிடிச்சதெல்லாம் சாமி கொடுப்பாராம். அது மாதிரி கண்ணப்ப நாயனார் தனக்கு பிடிச்சதெல்லாம் சாமிக்கு. பெரியவங்க எப்படின்னா தனக்கு பிடித்ததை சாமிக்கு படைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வரகுண தேவர் அப்படி ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தவர். தனக்கு பிடித்ததெல்லாம் முதல்ல திருவிடை மருதூர் பெருமான் மகாலிங்கேஸ்வரர் இருக்கு, அதற்கு பிறகுதான் தான் எடுத்துக்குவார். அப்படி இருக்கிற பொழுது ஒரு முறை படை தளபதிகள் எல்லாம் போய் பக்கத்து நாட்டை கைப்பற்றி சண்டையெல்லாம் போட்டு வெற்றி பெற்று அந்த இளவரசியை கவர்ந்துட்டு வந்துட்டாங்க. அங்க அந்த காலத்துல எல்லாம் அப்படி உண்டு. இளவரசியை கவர்ந்து கொண்டு வருவது, செல்வத்தை கவர்ந்து கொண்டு வருவது, இப்படி எல்லாம் உண்டு. இளவரசியை கவர்ந்து கொண்டு வந்து அரசர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி, இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கிறா, நீங்க திருமணம் செஞ்சுங்க ராஜா. அரசர்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்துல, இல்லைங்களா? அப்படி கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அவருக்கு அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல அழகான பெண், அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். அப்புறம் மீண்டும் அவரு நினைச்சாரா, நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே திருவிடை மருதூர் பெருமானுக்கு கொடுக்கறது வழக்கு. அதனால இந்த பெண்ணை கூட்டிட்டு போனாராம் திருவிடை மருதூர் கோயிலுக்கு. கூட்டிட்டு போய் அங்க யாரும் இல்ல, சாமி மட்டும்தான் இருக்கிறார். இவர் என்ன செஞ்சாரா, எனக்கு பிடித்த பொருள் எல்லாம் உனக்கு கொடுக்கறது வழக்கு, இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கருவறையில விட்டுட்டு வந்துட்டார். இரவு முழுக்க அந்த பெண் அங்கேயே இருக்கிறார். அப்புறம் காலையில வந்து அர்ச்சகர் கதவை திறந்து பார்த்தா அந்த சிவலிங்க திருமேனிக்கு வெளியில வளையல் அணிந்த ஒரு கை மட்டும் வெளியில தொங்கிட்டு இருக்கு. அந்த பெண்ணை காணோம். ஒரு வளையல் அணிந்த ஒரு பெண்ணோட கை, அந்த கை மட்டும் வெளியில இருக்கு. ஐயருக்கு எப்படி இருக்கும், பூசை பண்ண வந்த சிவாச்சாரியார் அப்படியே அரண்டு போயிடுறாரு. என்னடா அது புதுசா இருக்குது, ஒண்ணுமே புரியல அவருக்கு. அரசனுக்கு செய்தி போகுது. அரசர் நேரா வரார். வந்து அவர் திருவிடை மருதூர் பெருமான்ட்ட மகாலிங்கேஸ்வரத்தை பேசினாராம். என்ன பேசினார்னா, இந்த பாவியினுடைய கைப்பட்டதுனால கையை மட்டும் வெளியில விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கேட்டாராம். ஏன்னா கையை பிடிச்சுதானே கூட்டிட்டு வர்றார். பாவியினுடைய கைப்பட்டதுனால கையை மட்டும் வெளியில விட்டுட்டீங்களான்னு கேட்டதுக்கு சாமி சொன்னாராம், அப்படி இல்ல, உன்னுடைய அன்பு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அசரீரியா சொன்னதாக நமக்கு பட்டினத்தடிகள் பாடியிருக்கிறார். எல்லாம் துறந்த பட்டினத்தடிகள் பாடியிருக்கிறார். விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்து, பரிவுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. பரிவுன்னு என்ன தெரியுங்களா, அன்பு. பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவை. அது பாத்தீங்கன்னா அதுல இருக்கும், திருவிடை மருதூர் மும்மணி கோவையில இருக்கும். அப்படி ஒரு அரசர் இருந்திருக்கிறார். அவர் தான் வரகுண பாண்டியர் என்று சொல்லி. அப்படியெல்லாம் பெரியவங்க எதுக்காக சொல்றோம்னா, அவங்களுக்கு பிடித்ததை சாமிக்கு செய்வாங்க. அதுல நாம குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, இல்லைங்களா? கண்ணப்ப நாயனார் அப்படியெல்லாம் பண்ணார் அப்படின்னா அவர் உயர்ந்த உணவா அவர் கருதினாரு. உயர்ந்த உணவா கருதுனதுனால அதை வந்து சாமிக்கு படைச்சார். இந்த மாதிரி இங்கு நாயனார் செய்தன பசு தர்மம் என்று சொல்லி உலக நிலை என்று இப்ப செஞ்சது எல்லாமே பசு தர்மம் தான். இப்ப நாவுக்கரசு பெருமான் செய்த அத்தனையும் பசு தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அறச்சாலைகள், தண்ணீர் பந்தல், இதெல்லாமே வந்து பசு தர்மங்கள் தான். ஆசில் அறச்சாலை என்று சொல்லி சொல்றாருங்க. அதற்கு அடுத்ததான் அந்த பாட்டு அதே மாதிரி வருது. அடுத்த வாரம் நம்ம அடுத்த வகுப்புல நம்ம சிந்திச்சுக்கலாம். காவலத்தும் குளந்தொட்டும் அப்படிங்கிறது அடுத்த வகுப்புல சிந்திச்சு. எல்லாமே பசு தர்மத்தை தான் சொல்லியிருக்கிறார். இப்ப நாவுக்கரசு பெருமான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பெரிய பிள்ளையாய் வந்துட்டார், இல்லைங்களா? அப்படி வந்துட்டு உலகிய தர்மங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறார். அம்மையாரும் அவங்க தொண்டு வீட்டுல இருந்தபடியே தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு இல்லறத்தில் இருந்தபடியே அம்மா தவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அளவு நம்ம நிறைவு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மிகள் வளாது பெய்க மலிவரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க.
நான்மறை அறங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காமாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு